வணக்கம், வந்து நிமிஷம் ஸ்வாகதம், நமஸ்கார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. இப்போ நாங்கள் வந்து டெக் டாக், GTR.FM டெக் டாக், ஒரு தொழில்நுட்ப அலசல். இந்த தொழில்நுட்ப அலசலுக்கு வந்து யார் லீடர், யாரா இருக்கும்? வணக்கம் மாதவி, நீங்க தான் லீடரா? உங்க குரல் கேட்கலன்னு பார்த்தேன். வணக்கம் மாதவி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் கோகுல், நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் டெக் டாக் டாபிக்லாம் வந்து தடுதிப்பா வந்து மாத்துறீங்க, எடுக்கிறீங்க. எப்படி உங்களால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? அது அப்படிதான். ரைட். அது அப்படிதான், இது இப்படிதான். யா யா. ஓகே. அதுதான், இதுதான். அப்படியா? ரைட். சரி, இன்னைக்கு வந்து மக்களுக்கு சொல்லிடுங்க, என்ன நீங்க பேச போறீங்க இன்னைக்கு டெக் டாக்ல? இன்னைக்கு டெக் டாக்ல என்ன பேச போறேன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச யூடியூப் பத்தி பேச போறேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச யூடியூபா? ஆமா. ஓகே. சோ யூடியூப்ல எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணீங்களா? சில விஷயம் நான் இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன். நீங்களே இன்னைக்கு தான் கத்துக்கிட்டீங்க? இந்த டெக் டாக் பண்றதுல மக்கள் கத்துக்கறாங்களா இல்லையோ நீங்க கத்துக்கறீங்க நிறைய விஷயம்? அது ரொம்ப ஓகே. சோ இப்போ வந்து கடைசி ரூம்ல தனியா இருந்து புளிமூட்டையோட பேசிட்டு இருக்கீங்களா? கடைசி ரூம்ல உட்காந்து கோகுல் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் புளிமூட்டைன்னு சொன்னது குடான்றது தானே அது? ஆமா, குடா. புளிமூட்டைன்றதுல உடனே வந்து டைமிங் காமெடி கோகுல் கூட பேசிட்டு இருக்கேன்னு பாத்துக்கிறேன். ஓகே. ஓகே. சோ மக்கள் இன்னைக்கு வெயிட்டிங். இன்னைக்கு மாதவி டெக் டாக்ல என்னென்ன பேச போறாங்க அப்படின்னு நானே எனக்கு இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரியும். திடீர்னு நேத்து பேசி வச்சது என்னமோ இன்னைக்கு திடீர்னு வந்து நோ we are talking this topic அப்படின்னு மாத்திட்டாங்க மாதவி. எனக்கு 3 hour முன்னுக்கு தான் தெரியும். யார் இந்த ஐடியா கொடுத்தது? உண்மையை சொல்லணும். உண்மையை தானே சொல்லணும். ஆமா. நான் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன்னா எப்படி ரொம்ப ஈஸியா அப்படியே முடிக்கலான்ட்டு. அதாவது வந்து நம்ம எப்படி கஷ்டப்படாம ஒரு வாரம் ஃபுல்லா அதை பத்தி ரிசர்ச் பண்ணாம எடுத்த உடனே எதை அடிச்சு விடலாம்னு யோசிங்க. ஒரு வாரம் எல்லாரும் எங்க என்ன ஃப்ரீயா விடுறாங்க, ஆளுக்கால் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணேன்? ஆளுக்கால் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறாங்களா? ஆமா. நமக்கு தெரியாம யாரையா ஹோம்வொர்க் கொடுக்கறது? நம்ம தானே கொடுக்கணும். ஓகே. எனக்கு உங்களோட பெரிய லெஜெண்ட்லாம் இருக்காங்க. என்னோட பெரிய லெஜெண்ட் எல்லாம் வாரத்துல ஹோம்வொர்க் கொடுக்கறதுக்கு. யா. ஓகே. அவங்கள நான் சந்திக்கணும். ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணிடுவோம். பாத்துருவோம் யாருன்னு. ஆமா. சரி, இன்னைக்கு வந்து என்ன யூடியூப் தான் டாபிக்னு சொல்லிட்டீங்க. சோ நீங்களே ஆரம்பிங்க. யூடியூப்ல என்னத்தை பத்தி பேச போறீங்க? யூடியூப்னா யூடியூப் சும்மா டைப் பண்ணா வருது, அதுல போய் சர்ச் பண்ணா படம் பார்க்கலாம், பாட்டு பார்க்கலாம். இப்ப நீங்க என்னதான் வித்தியாசமா சொல்ல போறீங்க? அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் எப்படி யூடியூப் ஆர்கனைஸ் பண்ண போறீங்களா நீங்க? பாருடா. ஓகே. சோ இப்போ வந்து யூடியூபுக்கு எப்படி போகணும், அங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே. யூடியூபுக்கு எங்க போகணும்னா, நம்ம ஏற்கனவே பிரவுசர் பத்தி பேசணும்ல. பேசணுமா? ஆமா, பேசணும்ல. அதுல போயிட்டு யூடியூப்னு டைப் பண்ணா யூடியூப்க்கு போயிடலாம். .com .ca இதெல்லாம் ஒன்னும் டைப் பண்ண வேணாமா? youtube.com யூடியூப்னு போட்டாலே வந்துரும். கூகுள் கரெக்டா கண்டுபிடிச்சிரும். அப்ப நீங்க கூகுள்னு சொல்லுங்க, அட்ரஸ் பார்ல சொல்லுங்க இல்லையா? என்ன சொன்னேன் நானு? URL வந்து மேல தானே டைப் பண்ணோம். கூகுள் சர்ச்ல போய் யூடியூப் டைப் பண்ண சொன்னீங்க. எதுலயோ ஒண்ணுல பண்ணுங்க, எப்படியும் அது வழி காட்டி கொடுத்துரும். youtube.com போங்க. சோ யூடியூப் வந்துரும். ஓகே. அதுக்கப்புறம் யூடியூப் போயிட்டீங்கன்னா, யூடியூப்ல உங்களுக்கு கூகுள்ல உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லைன்னா, அது நார்மலா அந்த மெயின் பேஜ்ல எது லைக் ரொம்ப டாப்ல இருக்கோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்மளுக்கு காட்டும். நம்ம போய் தன்னாலே சர்ச் பண்றது வேற, அது நம்மளுக்கு வீடியோஸ் காட்டுறது வேற. அதாவது ஹையஸ்ட் வாட்ச்ட் வீடியோஸ் அது வந்து காட்டும். அப்படியா? மோஸ்ட் ஃபேவரட் என்னமோ காட்டும். அப்படியே நம்ம அக்கவுண்ட் வச்சிருந்தா நம்மளுக்கு சைட்ஸ்ல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து கொஞ்சம் நிறைய இது இருக்கும். சில இதெல்லாம் ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். ஓகே. அது எப்படின்னா, அக்கவுண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வாட் டு வாட்ச்னு இருக்கும். வாட் டு வாட்ச்னா அது சில வீடியோஸ்லாம் காட்டும். அண்ட் சில வீடியோஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா அது சப்ஸ்கிரைப் பண்றது வீடியோக்குள்ள சேனல்ஸ்.
யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா அதுல ஏதாவது அந்த சேனல்ல ஏதாச்சும் அப்டேட் இருந்தா அது நம்மளுக்கு காட்டும். ஓகே, அது காட்டும். அண்ட் தென் சில வீடியோஸ் நம்ம என்னன்னா பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏதாவது சாங்ஸ் பார்த்துட்டு இருப்போம், நாடகம் பார்த்துட்டு இருப்போம், பட் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு பிளேலிஸ்டா நம்ம போட்டு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு என்னைக்கு டைம் இருக்கோ அந்த பிளேலிஸ்ட் தட்டி பார்த்தா அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூ ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு வந்து சைட்ல பிளேலிஸ்ட் இருக்கும், நீங்க அங்க போய் அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். சரி, பண்ணணும். அடுத்து நீங்க என்னமோ திட்டுற மாதிரியே கேக்குற மாதிரி இருக்கேன். இல்ல நீங்க வந்து ஓவர் வியூ சொல்லிட்டு அப்புறம் வந்து டீடைலா போய் சொல்லணும். இல்ல பண்ணணும்னா செட்டிங்ஸ்க்கு எப்படி போகணும், எப்படி உள்ள போறது, எப்படி வெளில வர்றது, இதெல்லாம் சொல்ல வேணாமா? ஓகே, நீங்க கேட்கணும், கேட்டாதான் எனக்கு தெரியும். ஓகே, எப்படிமா செட்டிங்ஸ்க்குள்ள போறது? ஓகே, செட்டிங்ஸ் நம்மளுக்கு அக்கவுண்ட் இருந்தாலே அங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சொன்னேனே. அக்கவுண்ட் இல்லனா என்ன பண்றது? அக்கவுண்ட் திறக்கிறதுக்கு அந்த நம்ம இமெயில் வச்சிருந்தோம்ல, கூகுள் குரோம்ல இமெயில் இருந்துச்சுன்னா. கூகுள் குரோம்ல தான் இமெயில் இருக்கணுமா? கூகுள்ல இருக்க கூடாதா? ஐயோ, ஏன் குழப்பறீங்க? கூகுள் குரோம்ங்கிறது பிரவுசர் மாதிரி. ஆமா, அதுலயே இமெயில் இருக்கணும், கூகுள்ல இருக்க கூடாதா? ஜிமெயில் இருந்தா இது அக்கவுண்ட். அதத்தானே சொல்றேன் நானு. ஓகே, சோ யூடியூப்ல வந்து லாகின் பண்றதுக்கு உங்களுக்கு ஜிமெயில் அக்கவுண்ட் வேணும். ஆமா. சோ சில பேருக்கு இருக்கும் ஜிமெயில், சில பேர் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஹாட்மெயில், யாஹூ யூஸ் பண்ணுவாங்க. சோ ஜிமெயில் அக்கவுண்ட் இல்லாதவங்க, அதாவது யூடியூப்ல வந்து நீங்க லாகின் பண்ணி சில விஷயங்கள் பார்க்கணும்னா நீங்க ஜிமெயில் அக்கவுண்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல ஜிமெயில் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபோன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா ஜிமெயில் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப்பும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிருக்க முடியாது. ஸோ ஜிமெயில் அக்கவுண்ட் வந்து யூடியூப்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் யூடியூப்ல வந்து இப்போ லாகின் பண்ணாமலே நம்ம போய் சும்மா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். பட் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ஈவன் சில மெட்டீரியல் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் மெட்டீரியல் கூட யூடியூப்ல இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் வந்து வெரிஃபை பண்றதுக்காக நீங்க லாகின் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க லாகின் பண்ணும்போது இந்த இமெயில் செட்டப் பண்ணிருப்பீங்களா, அந்த இமெயில நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய ஏஜ் பத்தினதுன்றது ரொம்ப முக்கியம். அங்க வந்துட்டு நான் இப்பதான் மாதவி மாதிரி சின்ன பப்பா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணாலும் அந்த ரெஸ்ட்ரிக்டட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஆஃப்கோர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் மெட்டீரியல்ல வந்து அடல்ட் கான்டென்ட் இருக்கும், வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற மெட்டீரியல் இருக்கும், அப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ லாகின் இருந்ததுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிக பெனிஃபிட் அடைய முடியும் யூடியூப் மூலமாக. ஜஸ்ட் வெளியில போய் ஒரு கெஸ்டா பார்த்துட்டு வர்றதை விட. அது மட்டும் இல்லாம வந்து நீங்க யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோக்கு கமெண்ட் பண்ணணும்னா கூட நீங்க வந்து லாகின் பண்ணிருக்கணும் தானே? ஆமா, கண்டிப்பா. சோ நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம், அதுல வந்து ஏதாவது நீங்க காமெண்ட் போடணும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சில பேர் காமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அங்க அக்கௌண்ட் இல்ல ஜிமெயில் அக்கௌண்ட் இல்ல, நீங்க வந்து லாகின் பண்ணலன்னா யூ ஆர் நாட் அலவுட் டு காமெண்ட். ஸோ காமெண்ட் பண்ணணும்னா நிச்சயமா வந்து நீங்க லாகின் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அதுக்காகவாவது நீங்க ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்ல நீங்க யூடியூபுக்குள்ள லாகின் பண்ணணும். ஓகே, நவ் கண்டினியூ. ஸோ அது சைன் இன் பண்ணிட்டு யூடியூப்ல வந்துட்டா இப்போ சும்மா நம்ம ஏதாச்சும் வீடியோ தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன். தேடினா நம்மளுக்கு சைட்ல நம்ம அந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். இப்போ பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொன்னா அந்த லெஃப்ட் சைட்ல பிளேலிஸ்ட் இருக்கும்ல, இருக்கும். அதுல போயிட்டு நியூ பிளேலிஸ்ட்னு போட்டு நம்ம அப்படியும் பண்ணலாம். இல்ல நம்ம ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோல ஆட் டு பிளேலிஸ்ட்னு இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணா நம்ம பிளேலிஸ்ட்ல அது ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்படியும் பண்ணலாம். அண்ட் தென் இந்த பிளேலிஸ்ட்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, ஆக்சுவலி பிளேலிஸ்ட்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேருக்கு வந்து சில பாடல்கள் பிடிக்கும். ஸோ பாடல் தொகுப்பு அப்படின்னு சொன்னா இப்போ வந்து இளையராஜா சாங்ஸ் இல்ல ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் இல்ல யார் உங்களுடைய நீங்க யாருக்கு ஃபேனா இருக்கீங்களோ, ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கூட நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இப்போ நீங்க யூடியூப் வீடியோவா தான் பார்க்கணும் கிடையாதுல்ல, நீங்க வீட்டில் வேலைகள் செய்யும்போது உங்களுடைய பிளேலிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க ஏற்கனவே. அதுல வந்து கண்டினியூஸ் சாங்ஸ் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நீங்க தட்டி விட்டுட்டு நீங்க பல வேலை செய்யலாம். இங்க ஆஃப்கோர்ஸ் வீடியோ தான் ஓட போகுது, பட் உங்களுக்கு பாட்டு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு விருப்பமான ஜான்ரைல கூட பாடல்கள் வரும். அப்படியே நீங்க தேடி கூட லிஸ்ட் எடுக்கலாம் இல்ல யூடியூப்ல. இந்த மாதிரி மிடில் சாங்ஸ், இளையராஜா சாங்ஸ், இளையராஜா ஹிட்ஸ், சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ், இந்த மாதிரி கூட நிறைய லிஸ்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போகாம அதை நீங்க பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மறுபடியும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு. அதாவது நம்ம ப்ரௌசர்ல ஃபேவரட்ஸை பத்தி பேசணும்ல, அந்த மாதிரி இந்த பிளேலிஸ்ட் இன் யூடியூப்.
எஸ், அது இருக்கு. அண்ட் தென் ஓவரால் செட்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அக்கௌண்ட் செட் கூடயும் பண்ணி வைக்கலாம். அது எங்க இருக்குன்னா டாப் ரைட்ல வந்து ஒரு கியர் சிம்பிள் இருக்கும். அதை அதை கிளிக் பண்ணிட்டு யூடியூப் செட்டிங்ஸ் போனா நம்மளோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் நம்ம பண்ணலாம். இப்போ ஓவோ வியூல பாத்தீங்கன்னா நம்மளோட நேம், ஐடி அதெல்லாம் காட்டும். அண்ட் தென் கனெக்டட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபேஸ்புக் இல்ல ட்விட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணணுமோ இல்ல என்ன ஏதாவது நம்ம யூடியூப்ல ஏதாவது பண்ணா அது நம்ம ஃபேஸ்புக்கும் அப்டேட் ஆகும். இல்ல அதெல்லாம் அப்டேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஹைட் கூடயும் பண்ணி வைக்கலாம். அதாவது நீங்க வந்து என்ன பண்ணாலும் அங்க காட்டும் அப்படின்னா நீங்க ஏதாவது திருகுதெல்லாம் பண்ணா கூட ஃபேஸ்புக்ல எல்லாரும் காட்டிடும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க இந்த ஆப்ஷன்ல. எஸ், அதனால முடிஞ்சா அதை கனெக்ட் பண்ணி விடாதீங்க. ஆமா. அண்ட் தென் பிரைவசியில பாத்தீங்கன்னா நம்ம இப்ப லைக் போடுறோம், கமெண்ட்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம பிரைவேட்டா வைக்கிறனால வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் தென் யார் யார் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பலாம், யார் நம்ம கூட ஷேர் வீடியோ பண்ணலாம், அது கூட நம்ம செட் பண்ணலாம் யூடியூப்ல. அண்ட் தென் இமெயில் நம்ம ஓப்பன் பண்ணோம்ல, அது நீங்க டெய்லி யூஸ் பண்ற இமெயிலா இருந்துச்சுன்னா அதை போய் நீங்க ஆர்கனைஸ் கூட பண்ணி வைக்கலாம். சம்டைம்ஸ் நிறைய யூடியூப்ல வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும்போது அது நம்ம இமெயிலுக்கும் இதாகும். நமக்கு நோட்டிபிகேஷன் வந்து இமெயில்ல வரும். அதாவது நம்ம என்னென்ன சேனல்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோமோ அதுல ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுன்னா நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஆமா, அது அங்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கனாலும் இமெயில் ஆப்ஷனுக்கு போயிட்டு எது எது நம்ம செட் பண்ணணுமோ செட் பண்ணி வைக்கலாம். அண்ட் தென் பிளேபேக் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வீடியோ பிளேபேக் குவாலிட்டின்னு இருக்கும். அதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஆல்வேஸ் choose the best quality for my connection and player size ன்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காவே ஹை குவாலிட்டியில சூஸ் ஆகும். இல்ல இப்படியும் போடலாம், I have a slow connection, never play higher quality வீடியோன்னு போடலாம். இதை வந்து நீங்க செட்டிங்ஸா சேவ் பண்ணி வைக்கலாம் உங்களுடைய யூடியூப் அக்கவுண்ட்ல. ஆமா. and then annotation இருக்கும். அது வந்து இப்ப நம்ம யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த சின்ன சின்ன பார் மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒன்னு இருக்கும். அது அட்வர்டைஸ்மென்ட் தானே? அட்வர்டைஸ்மென்ட் வேற. நம்ம வீடியோ பாக்குற முன்னக்கே சம்டைம் அட்வர்டைஸ்மென்ட் வரும். இல்ல ஆன் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே மாதிரி கீழ பாட்டம்ல வரும், அதுதானே சொல்றீங்க? அது அப்புறம் சைட்ல வேற, இப்ப நம்ம ஒரு சீரியல் பாத்துட்டு இருக்கோம்னா வேற சீரியலுக்கு லிங்க் ஆகிறதுக்குலாம் அந்த இது காட்டும். சோ அதெல்லாம் வேணான்னு சொன்னா அது அந்த பட்டனை வந்து அன்கிளிக் பண்ணி விடலாம். என்ன பட்டன் அது? annotation இருக்கும். annotation அப்படிங்கற பட்டனை வந்து அன்செக் பண்ணலாம். ஆமா, அன்செக் பண்ணி விட்டுட்டா அதெல்லாம் இருக்காது. உங்க வீடியோ வந்து கிளியரா இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நடுவுல ஒண்ணும் வராது. ஓகே. ஆமா. நீங்க இப்படிதான் சீரியல்லாம் பாப்பீங்கல்ல? ஆக்சுவலி அது கொஞ்சம் ரொம்ப நாளா நான் பாத்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் அனாயிங்கா இருக்கும். இன்னைக்கு தான் அதுக்கு வழியை கண்டுபிடிச்சேன். ஓ, ஓகே. அண்ட் தென் இப்போ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பாதியில பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு வேற வேலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வாட்ச் லேட்டர்னு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோமோ அது அந்த இடத்துல சேஃப் ஆகி நம்ம வாட்ச் லேட்டர் லிஸ்ட்ல இருக்கும். ஓகே. எஸ், அது எங்க இருக்கும்? இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், அங்க ஒரு கிளாக் ஷேப்ல ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா அது நம்ம எங்க விட்டோமோ அது அப்படியே சேஃப் ஆகி திருப்பி எங்க போய் இதை பார்க்கணும்னா அந்த சைட்ல சொன்னால லெஃப்ட் சைட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ட்டு அங்க வாட்ச் லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்தெந்த வீடியோலாம் எங்க விட்டீங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணும்போது நீங்க எங்க இருந்து விட்டீங்களோ அது ஓடும். லைஃப்ல தான் வந்து தொட்டகுறை விட்ட இடத்துல இருந்து தொடர முடியாது. ஆனா யூடியூப்ல அப்படிலாம் பண்ணலாம். அதுக்காகவே வந்து இந்த வாட்ச் லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சோ எந்த வீடியோ வந்து நீங்க எங்க விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ ஓகே. ஆமா. அண்ட் தென் ஒன்னொன்னு என்னன்னா, இது எல்லாத்துக்கும் எனக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கே கொஞ்ச நாள் சின்ன தான் தெரிஞ்சு, வீடியோ வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்கோம்ல, ரொம்ப ஸ்லோவா லோட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதோட குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணலாம். குவாலிட்டி ஏற ஏற அது லோட் ஆக லேட் ஆகும்.
அந்த குவாலிட்டியை குறைச்சி வச்சீங்கன்னா வீடியோட குவாலிட்டி குறையும், பட் சீக்கிரம் லோட் ஆகும். ஸோ உங்க இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து நீங்க அந்த செட்டிங் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கியர் ஷேப்ல ஒன்று இருக்கும், அதுல போய் கிளிக் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா வந்து இப்போ நம்ம அதெல்லாம் செட்டப் பண்ணல, நம்ம லாகின் பண்ணலன்னா டிஃபால்ட்டா வந்து அது என்ன ஸ்பீட்ல என்ன குவாலிட்டியில வரும் தெரியுமா? அது ஹை குவாலிட்டிலாம் இருக்கும். நம்ம சொன்னோம்ல லோ கனெக்ஷன் இருக்கு, எனக்கு லோ குவாலிட்டி போடுன்னு சொன்னா அது லோ குவாலிட்டில ஓடும். ஆனா அது அங்க டிஃபால்ட்டா என்ன இருக்கும்னா ஹை குவாலிட்டில தான் இருக்கும். ஓகே, ஸோ அதாவது வந்து இப்போ நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கிறவங்க யூடியூப்ல போய் வீடியோஸ் பார்க்கணும், இல்ல மூவி பார்க்கணும், சீரியல் பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து லாகின் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றது நல்லது. ஏன்னா வந்து நிக்காம பஃபர் ஆகாம உங்களுக்கு வரும் ஸ்லோ கனெக்ஷன்ல. ஓகே, இது அக்கவுண்ட் இருந்தாலும் சரி அக்கவுண்ட் இல்லாட்டியும் சரி நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஆப்ஷன் மாத்திக்கலாம். லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டின்னு போட்டுக்கலாம். நார்மலா 240p வந்து பார்க்கலாம். ஓ, பார்க்கக்கூடியதா இருக்குமா? எஸ், 144 240 316 போய்கிட்டே இருக்கும். HD குவாலிட்டின்னு இருக்கும். ஸோ குறைவா போட போட அது சீக்கிரம் இதா லோட் ஆகும். I want HD quality. அதுக்கு உங்க நெட் தாங்கும், இந்த நெட் எல்லாம் தாங்காது. ஓகே, ஸோ அதனாலதான் வந்து இப்போ யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா HD நிக்கல காமிக்கும். தட் மீன்ஸ் ஹை டெஃபினிஷன் குவாலிட்டி. ஓகே, ஸோ வேற என்ன விஷயங்கள் இருக்கு யூடியூப்ல? அடுத்து என்ன சொல்ல போறீங்க? வேற இப்ப ரீசெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நிறைய ஆட்ஸ் வரும். பிளே ஆறு முன்னுக்கும் ஆட்ஸ் போகும், நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டும் ஆட்ஸ் ஓடும். சில ஆட்ஸ் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணலாம், சில ஆட் வந்து நீங்க ஸ்கிப் பண்ண முடியாது. அது ஆட்ஸ் எல்லாம் வேணாம், அதை நான் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் போடணும். I like this. Tell me, I want this. இது வந்து கூகுள் குரோம் பத்தி அன்னைக்கு பேசணும்ல. ஓ, இது வந்து கூகுள் குரோம்ல மட்டும் தான் பண்ணலாமா? வேற ப்ரௌசர்ல பண்ண முடியாதா? வேற ப்ரௌசர்ல எனக்கு இருக்கான்னு தெரியல, பட் கூகுள் குரோம்ல இதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ யூடியூப்ல வந்து வீடியோ பார்க்கும்போது நடுவில் ஆட்ஸ், இப்போ வந்து பிகினிங் எண்ட்ல எல்லாம் ஆட்ஸ்லாம் கூட பரவாயில்ல, பட் நடுவில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour 3 hour ப்ரோக்ராம்னா அந்த ப்ரோக்ராம் நடுவில் பாருங்க அந்த கீழே உள்ள பார்ல ஆமா எல்லோ கலர் பிட்ஸா இருக்கும். அந்த பிட்ஸ் எல்லாம் ஆட், அதுல வந்து உங்களுடைய மார்க்கர் கிளிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஆட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ வந்து அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் என்ன ஆட் வருது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ அந்த வீடியோவே, அதாவது யூடியூப்ல இருக்கிற வீடியோவே நம்ம வந்து ஆடியோவா கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது கூட இந்த ஆட்லாம் நடுவில் வந்துடும். அப்புறம் திருப்பி அந்த ஆடியோ ஃபைல போய் தேடி அதை எடிட் பண்ணி அந்த ஆட்டை கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ஒரு வழி. ஸோ கூகுள் குரோம்ல தான் இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்றீங்க. ஸோ அது என்ன எக்ஸ்டென்ஷன்? எக்ஸ்டென்ஷன் நம்ம போன டெக்டாக்ல எப்படி எக்ஸ்டென்ஷன் இது பண்றதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸ்டென்ஷன் போயிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனோட பேர் என்னன்னா யூடியூப் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். ஓகே, யூடியூப் ஆப்ஷன்ஸ் போட்டுட்டா அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகி வந்துருமா? வந்துட்டு அதுல போய் நம்ம ஆட்ஸை ஆஃப் பண்ணி விட்டுட்டா நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் சுத்தமா ஒரு ஆட்ஸ் கூடயும் வராது, கிளியரா ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே, இது எனக்கு உதவியா இருக்கும். சோ இப்போ வந்து கூகுள் அந்த எக்ஸ்டென்ஷன்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு, நீங்க நிறைய இது பண்ணலாம். பட் ஆட்ஸ்க்காக நான் இந்த இத கண்டுபிடிச்சேன். யூடியூபுக்குள்ளே வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கா, இல்ல கூகுள் குரோம்ல உள்ள எக்ஸ்டென்ஷன்ஸ் பத்தி பேசுறீங்களா? கூகுள் குரோம்ல உள்ள இந்த யூடியூப் ஆப்ஷன்ஸ்ல இந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டா அந்த யூடியூப் பத்தி நீங்க நிறைய செட்டிங் இதுல போடலாம். அதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பண்றது. ஓகே, கூகுள் குரோம்ல வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணும்போது யூடியூபுக்கான எக்ஸ்டென்ஷனை நாங்க ஆட் பண்ணும்போது அதுல ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அதுல வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு வந்து இந்த ஆட் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனா? ஆமா, அத வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுட்டா சுத்தமா எந்த ஆட்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஈவன் தமிழ் மூவிஸ் கூட நம்ம வந்து யூடியூப்ல பார்க்கலாம். சீரியல்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க யூடியூபோ இல்ல வந்து ஈவன் விஜய் டிவி சீரீஸோ சன் டிவி சீரீஸோ இந்த மாதிரி தமிழ் டிவி சேனல்ஸோட சீரீஸ் கூட நம்ம வந்து யூடியூப்ல பார்க்கலாம். ஸோ அப்படிலாம் நீங்க பார்க்கும்போது நடுவில் அட்ஸ் வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த ஆப்ஷனை நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து மாதவி கண்டுபிடிச்சிருக்கல வந்து கூகுள் குரோம்ல தான் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ கூகுள் குரோம்ல மட்டும்தான் இப்போ அந்த எக்ஸ்டென்ஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் இது வந்து வேற ப்ரௌசர்ஸ்க்கு இருக்கா இல்லையான்னு மதுவுக்கே தெரியல. ஆமா. ஓகே, சோ கூகுள் குரோமையும் மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க மக்களே.
ஆமா, கூகுள் Chrome ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ்ல வந்து நீங்க யூடியூப் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதை வந்து நீங்க செக் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வராம நீங்க யூடியூப் வீடியோ பாக்குறதுக்கான வாய்ப்பு. அடுத்து என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரியாது. சில வீடியோ பார்ப்பாங்க, இந்த வீடியோ நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரியாது. அதுக்கும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பட் நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னா, இலிவிட்னு ஒன்னு இருக்கும். இலிவிட்டா? ஐ லிவ் இட். ஓகே ஓகே. ஐ லிவ் இட். இதை இழிவுபடுத்துற மாதிரியே சொல்றீங்க. ஐ லிவ் இட்னு சொல்லிட்டு ஒரு, ஆமா, ILIVID தானே அது? ஆமா, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எந்த வீடியோ பாக்குறோமோ அந்த வீடியோட லிங்க் இருக்குல்ல, அதை URL அதை காப்பி பேஸ்ட் பண்ணா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேருக்கு நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும். சோ ஐ லிவ் இட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ டவுன்லோடா? யா, ஃப்ரீ டவுன்லோட். ஓகே, ஃப்ரீ டவுன்லோட். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் ஐ லிவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ILIVID அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த யூடியூப் நீங்கள் பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய URL டாப்ல இருக்கும்ல, ஸோ அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி இந்த சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்ல இருந்து உங்களுடைய பர்சனல் ஹார்ட் டிரைவுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இப்போ வந்து நான் பார்க்கலன்னா கூட நம்ம இன்டர்நெட் இல்லாத நேரத்தில் ஆஃப் ஏர் டைம்ல, ஆஃப் ஏர் பாருங்க, ரேடியோவில் உட்காந்துருந்து ஆஃப் ஏர் ஆன் ஏர்னு வருது, ஆஃப்லைன் டைம்ல நம்ம வந்து அந்த வீடியோ பார்க்கலாம். ஆமா, ஓகே. சோ இன்டர்நெட் இருக்கிற நேரம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒண்ணு. and then இப்போ வந்து சில வீடியோஸ் இருக்குல்ல, சில கண்ட்ரில வந்து நீங்க அந்த வீடியோ பார்க்க முடியாது. ஓகே. இப்ப முன்ன கூட நீங்க சொல்வது உண்மை என்னமோ வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தீங்க. சொல்வதெல்லாம் உண்மை. எஸ், அதை வந்து இங்க மலேசியால பார்க்க முடியல, பிளாக் பண்ணிருந்தாங்க. ஓ, சொல்வதெல்லாம் உண்மை பிளாக்டா மலேசியாவுல? எஸ், நீங்க போஸ்ட் பண்ண அந்த பர்టిక్యులர் எபிசோட் வந்து பிளாக் பண்ணிருந்தாங்க. இன்ட்ரஸ்டிங். ஓகே. எஸ், அப்ப அந்த மாதிரி வீடியோஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, சோ உங்க ஏரியாவுல வந்து பிளாக் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேரை பார்க்கிறதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர். எஸ், சில கண்ட்ரில சில வீடியோஸ் பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் சில சாங்ஸே வந்து பார்க்க முடியாதா இருக்கும். இது உங்க கண்ட்ரில பிளாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு வந்து டனல் பேர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது நீங்க டவுன்லோட், டனல் பேர், TUNNEL டனல் பேர். ஓகே, டனல் பேர் சாஃப்ட்வேர். அதாவது நம்ம வந்து ப்ராக்ஸிக்கு டனல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து டனல் பேர் சாஃப்ட்வேர். ஓகே, இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம பிளாக் பண்ண வீடியோ எல்லாமே பார்க்கலாமா? எஸ், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நம்மளோட கண்ட்ரியை போய் அதில் மாற்றி விட்டா, இப்போ எக்ஸாம்பிள் கனடா இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு போட்டு மாற்றி விட்டுட்டா நம்ம பிளாக் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் சும்மாவே youtube.com போனீங்கன்னா, யூடியூப்ல நம்ம போயிட்டு இதெல்லாம் வந்து பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். போனோமா நம்ம தர்ற வீடியோ பார்ப்போமா, வெளியில் வந்துடும். பட் youtube.com போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பாட்டமுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு யூடியூப் லாங்குவேஜ்னு இருக்கும். அது இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு வந்து கண்ட்ரி கனடான்னு காட்டுது. அதே மாதிரி சேஃப்டி வந்து ஆஃப்னு இருக்கும். ஸோ இவங்க சொல்ற அந்த ரீஜனல் செட்டிங் வந்து இங்கே தான் இருக்கு. யூடியூப் வந்து இப்போ உங்களுடைய IP அட்ரஸை வச்சுட்டு அது கண்டுபிடிச்சிக்கும் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த நாட்டில் வந்து என்னென்ன இது வந்து அலௌடோ அது மட்டும் தான் அது வந்து அலோவ் பண்ணுது. ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றணுன்னா தான் இந்த டனல் பேர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம இந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் யூடியூபுக்கு போகணும். ஆமாம். ஸோ யூடியூபுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வந்து இந்த டனல் பேர் சாஃப்ட்வேரை நீங்கள் ரன் பண்ணிவிடும். ஸோ அது ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாஃப்ட்வேரில் போய் நம்ம வந்து கண்ட்ரியை மாற்றலாம். நம்ம இருக்கக்கூடிய கண்ட்ரி இப்போ வந்து ஓகே, மாதவி வந்து மலேசியாவில் இருக்காங்க. மலேசியாவில் சில இது ஸ்டாப் பண்ணதுக்கான மாதவி தெரியுது. ஆனால் இது வந்து யூஎஸ்ல இருக்கும்னு நம்ம ஒரு யூகத்தில் தான் மாற்றுறோம் இன்னொரு கண்ட்ரியை. அதாவது ஓகே, யூஎஸ்ல வந்து இதை பிளாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த டனல் பேர் சாஃப்ட்வேர்ல போய் அதுல வந்து கண்ட்ரி செலெக்ஷன்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு போட்டுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டனல் பேர் சாஃப்ட்வேர் ரன் பண்ணிக்கிட்டே அது சைட்லயோ பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் ஓபன் பண்ணோம்னா தென் அந்த பிளாக்டு வீடியோவை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு அப்புறம் வந்து தொடர்ந்து இன்னைக்கு யூடியூப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ GTR.FM டெக் டாக், ஒரு தொழில்நுட்ப அலசல். அதுல வந்து இன்னைக்கு டாபிக் யூடியூப். யாரோட டியூப்? உங்களோட டியூப். என்னோட டியூப். ஓகே, யூடியூப் உங்களோட டியூப். ஆமா. ஓகே, இன்னைக்கு வந்து முதல் பாடல் ராஜேஷ் கண்ணா கேட்டிருக்காரு ஃபேஸ்புக்ல.
பட் என்ன நம்ம காலை நேர சாங் போட்டோம். ஆனால் அவர் கேட்டிருக்கிறது வந்து சோக பாடலாம் நினைக்கிறேன். நான் இன்னிசை பாடு வரும்ல 2 விஷயம் இருக்கு. அவர் கரெக்டாக வந்து ப்ராக்கெட்ல கிளைமேக்ஸ் சாங் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ சோகம் தானே? ஆமா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. ஸோ டொரண்டோ கனடாவில் என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து +4 வரைக்கும் தான் போகுது. அண்ட் கரண்ட்லி 2 degrees Celsius யூனிஃபார்மாக இருக்குது எல்லா இடமே. எக்ஸப்ட் இப்போ வந்து ஈஸ்ட் யார்க் அண்ட் யார்க் மட்டும் +3 degrees. ஸோ இன்னைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான். ஸோ நாளைக்கெல்லாம் 8 degrees ப்ளஸ் அண்ட் மண்டே 13 degrees அதுவும் ப்ளஸ் தான். ஸோ பாசிட்டிவ் டெம்பரேச்சர்ஸ் அதுவும் டபுள் டிஜிட்ஸில் வரப்போகுது அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இந்த ஸ்ப்ரிங்கில். இல்லை ஒரு தடவை 10க்குலாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது செகண்ட் டைம். பட் இனிமேல் வந்து மைனஸை காணோம் இப்போதைக்கு. ஸோ ஃபாஸ்ட் ஸோ குட் சொல்ல முடியாது. எப்போ என்ன நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த கனடாவில் ஒரு ஈஸ்டர் பனி இருக்குது. அது வந்து கோபம் கொண்டு விட்டது, செம்ம கடுப்பு. ஐ திங்க் GTR ஃபேஸ்புக் பேஜ் கூட அந்த பனி வந்தது போல். நீங்கள் பார்த்தீங்களா மாதவி? ஜிடிஆர்ல பார்த்தேன்னு தெரியல, பட் உங்க ப்ரொஃபைல்ல பார்த்தேன். ஏன்னா இப்போ ஈஸ்டர் வர போதில்ல. ஆமா, ஈஸ்டருக்கு வந்து அந்த பனி ஃபேமஸ். ஈஸ்டர் பனி அவங்க வந்து எக் ஹண்ட் எல்லாம் வச்சுட்டு ஈஸ்டர் பனி தான் வந்து ஃபேமஸா இருப்பாங்க. ஸோ பனி கோவம் கொண்டு விட்டது சாண்டா கிளாஸ் மேல. ஓகே, கடுப்பாயி பனி வந்து கத்திக்கிட்டு இருக்கு, சாண்டா கம் அண்ட் கெட் யுவர் ஸ்னோ, யுவர் சீசன் இஸ் டன். வந்து நல்ல மனசு. சாண்டாவோட சீசன் முடிஞ்சு போச்சு, இனிமே பனி சீசன்யா. இந்த நேரத்தில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிருச்சு பனி. ஸோ அதனால சாண்டா ஓகே முடிவு பண்ற போல, ஓகே நம்ம சீசன் முடிஞ்சது, இனிமே பனி சீசன். ஸோ அதனால நம்ம பனிக்கு இடம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ வந்து எடுத்துட்டு போக சொல்லியாச்சு சாண்டாவை. ஓகே, உங்க வீட்டில் பள்ளி சொல்லுது பாத்தீங்களா? பள்ளியே சொல்லிடுச்சு இனிமே ஸ்ப்ரிங் தான் மக்களே, வின்டர் ஓவர். ஆமா, மாதவி இதுக்காக வீட்டுல ஒரு பள்ளிய சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய, மாதவியோட பெரிய பள்ளி, மாதவியோட பெரிய பள்ளி அது. என்னது? இல்ல உங்களை விட பெருசா இருக்குங்களா அந்த பள்ளி? எனக்கு அது பார்த்து அது என்னோட கொஞ்சம் சின்னதா இருக்கும், கொஞ்சம் தான் சின்னதா இருக்கும். ஓகே, கொஞ்சம் இருந்தாலும் அதை பார்த்தா நான் பயப்படுவேன். ஓகே, அதுக்கு ஏதாவது பேர் கீரை வச்சிருக்கீங்களா? பள்ளிக்கு பள்ளினே பேர் போதும். ஓ, பள்ளிக்கு பள்ளினே பேர் போதும். ஓகே, நான் நீங்க ஏதாவது பெட்டா வச்சு பேர் ஏதாவது வச்சிருப்பீங்களோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல. ஓகே, சோ இன்னைக்கு வந்து GTR ஃபேமிலில டெக் டாக் பத்தி பேசிட்டு இருக்கோம். டெக் டாக்ல வந்து யூடியூப் பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒரு தொழில்நுட்ப அலசல். ஸோ யூடியூப் வந்து பலரும் பல நேரத்தில் பல விதமா யூஸ் பண்ணிருப்போம். பட் சும்மா அதாவது லாகின் பண்ணாம யூடியூப் யூஸ் பண்றதுக்கும் அதுல ஒரு அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணி உள்ள போய் யூடியூப் யூஸ் பண்றதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு, மேஜர் டிஃபரன்ஸே இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து யூடியூப்ல மாதவி சொன்ன மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் அங்கே வரக்கூடிய ஆட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணலாம், நீங்கள் லாகின் பண்ணி செட்டிங்ஸில் போய் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அது தவிர வந்துட்டு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுனா ஐலிவிட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் பிளாக்கான வீடியோவாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு வந்து டனல் பேர் சாஃப்ட்வேருங்கிறத ஒன்று யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் பார்க்கலாம், பிளாக்கான வீடியோஸை. இதெல்லாம் வந்து இருக்க சில பாடல்கள். இது வந்து நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து தேடி பார்த்தோம், இந்த MP3 எங்கேயுமே கிடைக்கல, டவுன்லோட் பண்ணவே முடியலை, என்ன செய்யறதுன்னே தெரியலன்னா அதுக்கு கூட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு மாதவி, தெரியுமா? ஆடியோ. எப்படி? அதாவது நம்ம யூடியூப்ல போய் பார்க்குறோம்ல வீடியோ, ஆமா, அதை வந்து நம்ம ஆடியோவா மாத்திக்கலாம். யூடியூப்லயேவா? இல்ல, அதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் இப்போ நீங்க வந்து ஐலிவிட் எப்படி நீங்க வீடியோ டவுன்லோட் பண்றீங்களோ அதே மாதிரி வந்து அந்த URL காப்பி பண்ணி இந்த சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னா அது ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அந்த சாஃப்ட்வேர் பேரு? அந்த சாஃப்ட்வேர் பேரு யூடியூப் MP3 கன்வெர்ட்டர். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கு, ஃப்ரீ ஸ்டுடியோ 2014 ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, எனக்கு அப்டேட் வேணாமியா? பிரியாவை யூஸ் பண்ண விடுங்க, பிரியா விடுங்க. ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ யூடியூப் டு MP3 கன்வெர்ட்டர் அப்படின்னு. அந்த சாஃப்ட்வேரில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. அதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த யூடியூப் லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன ஃபார்மேட்டில் ஆடியோவில் வேணும்ன்ட்டு, MP3யா
M4A, AAC, wave format, WMA format, OGG, FLAC, ALAC இவ்வளவு ஃபார்மேட்லயும் வந்து அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்குள்ள வந்துட்டு இந்த பிட் ரேட் ஆப்ஷன் கூட இருக்கு. lame insane qualityனா 320 kilobits per second, the highest audio quality ever. So 48 kilohertzல வந்து joint stereo எடுக்கலாம். இல்லனா வந்து நீங்க நார்மலா வந்து CD குவாலிட்டி என்னவோ அந்த CD குவாலிட்டில கூட சூஸ் பண்ணலாம். அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. So 320 kilobits per secondல இருந்து 32 kilobits per second, the very lowest quality, அது வரைக்கும் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் என்ன ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே உங்களுடைய ஒரிஜினல் சார்ஸ் இருக்குல்ல, யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ, அது வந்து ஹையஸ்ட் ஆடியோ குவாலிட்டியில இருந்தாதான் வந்து நீங்க 320ல எடுக்கலாம் இல்லையா? அதுவே வந்து ஆடியோ லோவர் குவாலிட்டி அப்படின்னா நீங்க இங்க என்னத்தை தான் நீங்க சூஸ் பண்ணாலும் அது உள்ளதான் நீங்க செய்ய முடியும். சார்ஸ்ல இருக்கணும்ல. ஸோ அது வந்து அப் கன்வர்ஷன் பண்ணாது, பட் லோ கன்வர்ஷன் பண்ணும், டவுன்வர்ட் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ ஆடியோ எடுக்கிறதுனா எப்படி ஒன்று எடுத்துக்கலாம். நானே இந்த சாஃப்ட்வேர் அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல சில பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பழைய பாடல்கள், ரொம்ப ஓல்டு ஏன்ஷியன்ட் சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்னா அதுவும் லைக் 1950s 60sலாம் வந்து சில வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கும். ஆனால் வெளியில் எங்கேயுமே வந்து நம்ம அந்த பாடல் எடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதனால குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நாங்கள் டேட்டா பேஸில் ஆட் பண்ணிக்குவோம். ரேடியோவை பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸில் வந்து கரெக்டான ஒரு ஆடியோ ஃபைல் இருந்து அதை ப்ளே பண்ணுறது தான் பெஸ்ட். சில பேர் நினைப்பாங்க இல்லை நேராக யூடியூப்ல இருந்தே ப்ளே பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் அவ்வளோ நல்லா வராது. டேட்டா பேஸ்க்குள்ள போட்டு அதுக்குரிய இதில் ப்ளே பண்ணால் தான் அதுக்குரிய ஆம்பிளிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக வரும். ஏன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு ஆடியோ சேனல் தான் அங்கே இருக்கும். பட் நார்மலாக நீங்கள் அதை யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே வந்து யூடியூப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து ரேடியோ சர்வருக்குள்ள கனெக்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா டூவல் சேனலில் ஒரு லைன் தான் ஓடிக்கிட்டு இருக்கும், மற்ற லைன் வந்து எம்டியாக இருக்கும். சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும் இங்க இன்டர்னலி, ஆனா வெளியில வந்து அவுட் கோயிங்ல வந்து ஒண்ணுமே கேட்காது, டெட்டா இருக்கும். ஆமா. இப்போ ரீசெண்டா ஒரு பொங்கலுக்கு நம்ம சுகி சிவமுடைய ஒரு பட்டிமன்றமா பாட்டு மன்றமா ஏதோ ஒன்று நடந்தது. அது வந்து நல்லா இருந்துச்சுன்ட்டு யூடியூப்ல தான் எடுத்து கன்வெர்ட் பண்ணாம வந்து சரி அப்படியே வந்து நம்ம போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டதுல ஒரு லாஸ்ட் 5 minutes நானே ஆடி போயிட்டேன். அவர் கடைசியா தீர்ப்பு சொல்லும்போது என் காதுல கேட்கும், வெளியில எதுவுமே போகல சவுண்டு. ஏன்னா அது என்னமோ தெரியல, அவங்க அந்த வீடியோல பிரச்சனை நினைக்கிறேன். ஓன்லி 1 சேனல் தான் வந்து ஆன் ஆரம்பிச்சா, அதனால இங்க வந்து மீட்டர் மேலேயே போகல. ஸோ இன்னைக்கு கூட அந்த இது நம்ம ரீப்ளே பண்ணோம்னா கடைசியா தீர்ப்பு சொல்ற நேரத்தில் 5 நிமிஷம் டெட் ஏர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த ஆடியோவை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். பட் இதுக்கு தான் அந்த சாஃப்ட்வேர், நான் சொன்ன சாஃப்ட்வேர் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வீடியோவை டவுன்லோட் பண்ற மாதிரி இந்த ஆடியோவை அப்படியே டவுன்லோட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இது தவிர வந்து என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம யூடியூப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப்ல ஆஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேனல் வச்சுக்கிறாங்க. அது அவங்களோட சேனல் அப்படின்னு ஆகிரும். இப்போ மாதவி வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ண விரும்பினாங்கன்னா மாதவி வந்து உங்களோட விருப்பமான வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு youtube.com/ இப்போ லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதவி 12 அப்படின்னு சொல்லி ஒரு URL இருக்கும். அது உங்களுடைய சேனல். இந்த சேனலுக்கு தான் வந்து இப்போ மாதவியோட வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல செலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா மக்கள் உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போதே அதில் கீழே வந்து சப்ஸ்கிரைப் டு சேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாதவி ஏதாவது அப்டேட்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சேனல்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் விஜய் டிவிக்கு இருக்கு, சன் டிவிக்கு இருக்கு, ஒரு டிவிக்கும் இருக்கு. அது தவிர சில இந்த கிரிக்கெட் ஃபெனாட்டிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிரிக்கெட் ஃபெனாட்டிக்ஸ். ஸோ எங்கேயாவது கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சுன்னா அதை ஏதோ வகையில் ரெக்கார்ட் பண்ணி அதை கூட யூடியூப்ல போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது அவங்க வந்து தொடர்ந்து கிரிக்கெட்டை பற்றின தான் போட்டுட்டு இருக்க போறாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.
பண்ணோம்னா வந்து அவங்க போடுற எல்லா கிரிக்கெட் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். அப் டு டேட் மேட்சஸ் எல்லாமே போடுவாங்க, ஹைலைட்ஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம் அது சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா. சீரியல் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, சில பேர் சீரியல் அடிக்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இலங்கை, இந்தியா, இல்லை சிங்கப்பூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பே பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. பட் பே பண்ணி நம்ம எடுக்கல அந்த விஜய் டிவியோ இல்லை சன் டிவியோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கல அப்படின்னா நம்ம இந்த சேனல்ல யூடியூப்ல கூட போய், ஆனா என்ன உடனடியா வராதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்ல சம்டைம்ஸ் ஒரு டே லேட்டா அந்த சீரியல் வந்து ரிலீஸ் ஆகும், அந்த எபிசோட். அப்படிதானே? ஆமா. சோ அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்லயே பாத்துக்கலாம். பல பேர்லாம் இப்ப வந்துட்டு வீட்டுக்கு டிவி கேபிள்லாம் எடுக்கிறத விட்டுட்டாங்க, இன்டர்நெட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இன்டர்நெட்டை மட்டும் வந்து நல்ல ஒரு ஸ்பீட் இன்டர்நெட், நல்ல ஒரு டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத இன்டர்நெட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே இன்டர்நெட் மூலமா நம்ம டிவியில பார்க்கக்கூடிய அவ்வளவு சீரியல் எல்லாமே நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து லிமிடேஷன் இருக்கக்கூடாது. இல்லை 20 GB தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் மாசத்துக்கு, இல்லை 30 தான் அப்படின்னு ஒரு லிமிடேஷன் இல்லைன்னா முற்று முழுதாக நம்ம வந்து இன்டர்நெட் மூலமாகவே வந்து டிவி தேவையை நிவர்த்தி செய்யலாம். ஆமா. இப்போ வரக்கூடிய டிவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து HDMI இன்புட் இருக்கு. அண்ட் இப்போ வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ்ல வந்து HDMI அவுட்புட் இருக்கு. ஸோ உங்களுடைய டிவிக்கு வந்து நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க யூடியூப்ல நீங்க வந்து ஒரு இதை பிளே பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருந்து டிவியில கூட அதை பார்த்துட்டு இருக்கலாம். ஆமா. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்லையுமே வீடியோ கார்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா HDMI கனெக்டர்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய புது டிவிகள் எல்லாமே, அதாவது LCD டிவி, LED டிவி, பிளாஸ்மா டிவி, இந்த ஃபிளாட் பேனல் டிவிஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து HDMI இன்புட் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு HDMI கேபிள் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த ஒரு கேபிளே வந்து ஆடியோ வீடியோ ரெண்டும் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ உங்களுடைய லேப்டாப்னா டெஃபினட்டா HDMI போர்ட் இப்போலாம் இருக்கு, எல்லா லேப்டாப்லயுமே இருக்கு. இதுவே வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா இருந்ததுன்னா அதுல வீடியோ கார்டில் இப்போ வர்ற கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் பழைய கம்ப்யூட்டர் அதுல வந்துட்டு HDMI அவுட்புட் இல்லைன்னா கூட நீங்க வந்து ஒரு வீடியோ கார்டு HDMI அவுட்புட் உள்ள ஒரு வீடியோ கார்டு வாங்கி அந்த கம்ப்யூட்டர்ல நீங்க போடலாம் டெஸ்க்டாப்ல, ரைட்? ஸோ அதை போட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் டிவியில கனெக்ட் பண்ணிட்டு கூட இந்த யூடியூப் வந்து ரெகுலராகவே நீங்க பாக்குறவங்களா இருந்ததுன்னா நீங்க அந்த மாதிரி கூட பாத்துக்கலாம். ஸோ இந்த யூடியூப்னால வந்து ஓகே வேற யூடியூப் தானே அப்படின்னு மட்டும் கிடையாது, இதனால பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ கனடாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கேபிள் வீட்டில் வச்சிருக்கணும்னு சொன்னால் பேசிக் கேபிள் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மந்த்லி ஒரு $60-70 மேபி $80 கூட நீங்கள் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த கேபிள் டிவிக்காக. பட் எல்லாமே வந்து உங்களால் வந்து யூடியூப்ல உங்களை பார்க்க முடியும்னா, உங்களுக்கு தேவையான சீரீஸ் அதெல்லாம் பார்க்க முடியும்னா நீங்கள் அந்த பில்லையே வந்து கட் பண்ணிடலாம். எனக்கு கேபிளே வேணாமியா அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் எல்லாருமே ரொம்ப பிஸி பீப்புள். ஒன்று ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை வெளியில் போவாங்க. வீட்டில இருந்து டிவி பார்க்குறதுன்றது வந்து அவ்வளோ பெரிய டைம் கிடையாது. அப்படியே பார்த்தாலும் அவங்க வந்து எல்லாமே பார்க்க மாட்டாங்க. ஓன்லி வந்து அவங்களுக்கு விருப்பமான ஷோஸ் தான் பார்ப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஷோ நான் பார்க்கறது தான், இதான் இந்த ஷோ தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னா அதில் வந்து நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி எங்கே அந்த ஷோ இருக்கு, எந்த சேனல் வந்து போடுறாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு வீணா நம்ம வந்து கேபிள் டிவிக்கு பே பண்ணிட்டு இருப்பானே, அதை கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ஆமா, இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா டிவி இல்லை கேபிள் இருக்கணும், எதுக்கு வெதர் தெரியணும். ஏன்னா கனடாவில் வந்து வெதர் அடிக்கடி மாறும் வின்டர் டைமில். அப்புறம் வந்துட்டு நியூஸ் பார்க்கணும் அப்படி, இது எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் இப்போ ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறம் வெதர் வந்து டச் ஆஃப் இதில் வந்து டப்புனு நம்ம இந்த ஏரியாவில் இருக்கோம் என்ன வெதர் இங்கன்னு காட்டிடுது. அதே மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் ஃபோன்லேயே எடுத்துக்கலாம். இல்லை நான் டிவி நியூஸ் தான் பார்க்கணும் அப்படின்னா கூட அதை நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் காசு சேவ் பண்ணணும்னா கேபிள் டிவியை கூட கட் பண்ணிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே வந்து ரிலாய் ஆகிடலாம். ஆனால் என்ன உங்கள் இன்டர்நெட் மட்டும் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக ஊற்றிக்க ஒன்றும் பார்க்க முடியாது நம்ம.
ஓகே, ஸோ யூடியூப் இதுல வந்து நிறைய பெண்களுக்கு வந்து சீரியல் பாக்குற பெண்களுக்கு யூடியூப்ல எல்லா சீரியலுமே இருக்கு. எல்லா சீரியலுமே வந்து கரெக்டா என்ன சீசன், என்ன பார்ட் 1, 2 இந்த மாதிரிலாம் போட்டே வச்சிருப்பாங்க. ஸோ சில சமயத்துல வந்து டேட்டே போட்டு வச்சிருப்பாங்க, டேட் வாரியா இல்லையா, இந்த டேட்ல வந்து இந்த எபிசோட் அந்த எபிசோட் வந்து டேட் வாரியா போட்டு வச்சிருப்பாங்க. இதுல வந்து நீங்க தேடி எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை கரெக்டா வந்து உங்களுடைய பிளேலிஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல அந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு தேடிட்டு இருக்க வேண்டாம். கரெக்டான சப்ஸ்கிரிப்ஷன் உங்களோட லாகின்லேயே இருக்கும். ஸோ அங்கேயே போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூடியூப்ல பயன் அடைய விரும்புபவர்களுக்கு இன்றைய டெக்டாக் ஒரு தொழில்நுட்ப அலசல் உதவியா இருந்திருக்கும். ஸோ மாதவி சொன்ன சில விஷயங்கள், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸை எப்படி டர்ன் ஆஃப் பண்றது, அப்புறம் வந்து உங்க ஏரியாவில் யூடியூப்ல சில வீடியோஸ் பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி பாக்குறது, இதெல்லாம் கூட உதவியா இருந்திருக்கும். ஸோ ஒன் மோர் டைம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி டர்ன் ஆஃப் பண்றது மாதிரி கூகுள் குரோம்ல தான் நம்ம பார்க்கணும். அப்படியா? ஆமா, கூகுள் குரோம்ல அந்த எக்ஸ்டென்ஷன் பேர் என்னன்னா யூடியூப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூடியூப் ஆப்ஷன் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா அது காட்டும். சோ கூகுள் குரோம்ல போயிட்டு நீங்க செட்டிங்ஸ், அதாவது கூகுள் குரோம் உடைய, அதாவது பிரவுசரோட செட்டிங்ஸ்க்கு போய் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்குள்ள போய் அப்புறம் தான் அங்க வந்து நம்ம இந்த யூடியூப் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும். எஸ், ஆட் பண்ணினே அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்ப்ளே காட்டும். அதுல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழே வந்தீங்கன்னா பிளாக் வீடியோ ஆட்ஸ் இருக்கும். அது கிரீன் கலர்ல டர்ன் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த ஆட்ஸ்மே வராது. ஓகே, அத செக் மார்க்க வந்து கிரீன் கலர்ல டர்ன் ஆன் பண்ணோம்னா தென் ஆட்ஸ் வராது. சோ இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நடுவுல பாப் அப் பண்ணாம பாக்குறதுக்கு ஒரு வழி. ஓகே, அடுத்த பாடலுக்கு போலாமா? போலாமே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. ஸோ சனிக்கிழமை காலை, அதாவது டொரண்டோ கனடா சனிக்கிழமை காலைகளில் GTR.FM டெக்டாக் அல்லது ஒரு தொழில்நுட்ப அலசல் அப்படின்ற நிகழ்ச்சி. இதில் வந்துட்டு ஒரு சாட்டர்டே வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு டாபிக் இதை எடுத்துட்டு வந்து அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு சொல்றது தான் இந்த டெக்டாக் அப்படின்ற ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாபிக்லையும் வந்து எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு கிடையாது, பட் எவ்வளவு வந்து எங்களுக்கு தெரியுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த டாபிக்காக நம்ம ரிசர்ச் பண்ணி அதை வந்து உங்ககிட்ட சொல்லுவோம். ஆஃப்கோர்ஸ் இதுல வந்து நீங்களும் கேள்விகள் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கான நேரம். இந்த நேரத்தில் இதுல யூடியூப் டாபிக்ல யாராவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டியது ஸ்கைப்படாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடால என்ன நம்பர் அப்படிங்கறத மாதவி சொல்ல போறாங்க. 416-800-0924. அதே 416-800-0924. 416-800-0924. இது வந்து டொரண்டோ கனடால நீங்க அழைக்கக்கூடிய ஹாட்லைன் நம்பர். ஹாட்லைன் ஸ்கைப்ஸ் கோகுலம் தமிழ் ரேடியோ 1, கோகுலம் தமிழ் ரேடியோ 2. ஸோ இடம்பெற்ற பாடல் தாமிரபரணி திரைப்படத்துக்காக ஒலித்த பாடல். அந்த பாடல விக்டர் சாம் தான் இருந்தாரு ஃப்ரம் சவுதி அரேபியா. இப்போ ஒரு மெசேஜ் கூட வந்திருக்கு மாதவி. எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியா? இல்ல உங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நான் என்ன தவிர வந்து சரியான முறையில் ஆப்பு வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா பல பேர் வந்து ஆப்பு வைக்க ட்ரை பண்றாங்க, ஆனா வந்து இன்னும் கரெக்டா செட் ஆகல. பட் நம்ம வைக்கிற ஆப்பு வந்து கரெக்டா நச்சுன்னு இருக்கும் இல்ல? ரொம்பவே. ஆமா, டெக்டாக் முடிய நம்ம பேசுவோம். ஓகே, கருணாநிதி பாலசிங்கம் அவர் மெசேஜ் பண்ணிருக்காரு. டென்மார்க்ல இருந்து நேத்து மெசேஜ் பண்ணிருந்தாரு அவரு. பட் இன்னைக்கு அவருடைய மெசேஜ் என்னன்னா, இனிய காலை வணக்கம் திரு கோகுல் அவர்களே. நான் கேட்ட பாடலை தர முடியாமல் நீங்கள் மனம் வருந்தியதை நான் நன்கு உணர்வேன். இருந்தாலும் பரவாயில்லை, வாழ்க்கையில் தொடர்ந்தும் சந்தோஷமே இருந்தால் வாழ்க்கை சலிப்பு தட்டும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தால்தான் சலிப்பு இல்லாமல் வாழ்க்கை என்னும் பாதை ஓடும் என நான் நினைக்கின்றேன். இனிமேல் நான் சோக பாடல்களை உங்களுடைய வானொலியில் கேட்பதாக உத்தேசம் இல்லை. ஊருடன் ஒத்து இருந்தால் எனக்கும் நன்மைதானே. மேலும் இன்றைய தலைப்பு வரும்போது நானும் கலந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். இன்று நான் ஒரு பாடலை கேட்க ஆசைப்படுகிறேன், தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பாடல். பட் நேத்து நம்ம அவர் என்ன பாடல் கேட்டிருந்தாரு, கர்த்தமா படத்துல இருந்து அவங்களுடைய சொந்த நாட்டை விட்டு பிரிஞ்ச மக்களுக்காக போராளே பொண்ணு தாயி அப்படின்ற பாடலை கேட்டிருந்தாரு. சரி, என்ன சேட் சாங் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அது நம்ம சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமான சாங்க்கு போயிடுச்சு. அதனால நாங்க அந்த பாடல் கொடுக்கலன்னு வருத்தப்பட்டாரோ.
இருக்கலாம். ஏன்னா வந்து சோகத்தை தான் வந்து நான் சொன்னோம்ல, மனித மனம் வந்து எப்பவுமே சோகத்தை தான் நாடி போகுதான். அதனால நாங்க அவுட் பிரேக் பண்ணணும், அதை பிரேக் பண்ணி ஆகணும்யான்னு நாங்க வந்து சண்டை போட்டு சந்தோஷத்துக்கு போவோம். இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு தாய் என்னதான் சோகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருமா? ஓகே, பார்க்கலாம். ஆமா, அது இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப நான் இனிமேல் எல்லாம் கேட்க மாட்டேன், மற்றவங்க மாதிரி நானும் ஊரோட ஒத்துவாள் அப்படின்னு. அது நம்ம வாலி சொன்ன டயலாக் தான் வருது. ஊரே அம்மனமா இருக்கும்போது எனக்கு எதுக்கு அக்காமனம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப்பூடாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 4168000924 416-800-0924. மாதவி, இப்ப வந்து அவர் யோசிச்சிருப்பார்ல என்னன்னு? கருணாநிதி பாலசிங்கம். என்னடா அது, நேத்து நம்ம கேட்டோம் சோகப்பாட்டு தர மாட்டேன்ட்டாங்க, ஹாப்பி சாங் தான் போடணும், எனக்கு ஹாப்பி தான் வந்து இருக்கணும், சோகம் வந்து அதுவா தேடி வரும், சந்தோஷம் வந்து நம்மளா தேடி போகணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பாட்டு போட்டாங்க நேத்து. இன்னைக்கு நம்ம ஓகே அதெல்லாம் வேணாம், நான் இனிமே வந்து அப்படி கேட்கல அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு சோகப்பாட்ட போடுறாங்க. என்னையான்னு ஒரு மண்டே சொல்லிட்டு பாருலப்பா. ஆமா, அதுக்கு எதுவும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்களா? ஆமா, கொடுங்க. ஓகே, நம்ம சோகமா இருக்கும்போது தான் சோகப்பாட்டு கேட்க கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது சோகப்பாட்டு கேட்கலாம். இல்ல, ஒண்ணு தெரியுமா, சோகமா இருக்கும்போது நீங்க சோகப்பாட்டு மட்டும் தான் கேட்க முடியும். சந்தோஷமான பாட்டு அது கேட்டாலும் அது ஒரு மாதிரி சிங்க் ஆகாது. ஆனா சோகப்பாட்டு வந்து நீங்க சந்தோஷமா இருக்கும்போது கேட்கலாம், சோகமா இருக்கும்போது கேட்கலாம். பாரு தத்துவம். ஆமா, அடிக்கிற அடியில நேரா நேரா மலாக்காவுக்கே போய் விழுவீங்க, சொல்லிட்டேன். ஓகே, ஆமா. இல்ல, அவங்க ஏற்கனவே வந்து சோகமா இருக்கும்போது சோக பாடல் கேட்டாங்கன்னா அப்புறம் நாமளும் அவங்கள சோகத்துல தள்ளி விட்டோம்னா ஒரே சோகமோ சோகம், சோகம் பிளஸ் சோகம், சோகம் ஸ்கொயர்ட் அப்படி ஆயிரும்ல. அவங்க சோகமா இருக்கும்போது இல்ல அவங்கள வந்து நம்ம வந்து சோகத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும். உங்க நண்பர்கள் வந்து சோகமா இருக்கும்போது இந்த மாதிரி மாதவி நான் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கும், அப்படியா வாப்பா 2 பேரும் சேர்ந்து சோக பாட்டு கேட்டு நம்ம 2 பேரும் தண்ணி அடிச்சு இன்னும் சோகமாலா, நான் ஏன் சோகத்தை சொல்றேன் நீ ஓ சோகத்தை சொல்லு, அப்படியா சொல்லுவீங்க? இல்ல, அப்ப என்ன சொல்லுவீங்க? பட் ஓகே, உங்க நண்பர் வந்து உங்க நண்பரோ நண்பி வந்து ஏதோ பிரச்சனையை சொல்லி ரொம்ப சோகமா இருக்கான்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்கள சியர் அப் பண்ணதான் பாப்போம். அப்போ சோகத்துல சோகம் கேட்கலாமா? பட் அது சோகமா இருக்கிற டைம் சோக சாங் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஆனா ஹாப்பியா இருக்கும்போது நம்ம ஹாப்பியா இருக்கிறோம், அந்த நேரத்துல வந்து பாடல கேக்குறதுல ஒண்ணு தவறு இல்லை. பாட்டு நல்லா இருக்குல்ல, டியூன் நல்லா இருக்குது, ஆமா, அது கேட்டோனே நம்ம கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துரும். நம்ம ஹாப்பியா இருக்கோம் கேட்டா அதுதான் அது இப்ப புரியுதா? புரிஞ்சிருச்சு. அதான் இன்னைக்கு வந்து அந்த பாடல கொடுத்தேன். இன்னைக்கு அவர் வந்து தெளிவா இருக்காரு பாத்தீங்களா. நான் இனிமே அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் இனிமே வந்து இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது. ஓகே, இன்னைக்கு வந்து அவர் தெளிவா இருக்காரு. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து சோதை கொடுக்கலாம். ஓகே, நானும் போயிட்டு என் மொபைல்ல இருக்கிற சேட் சாங் பிளேலிஸ்ட delete பண்ணனும். ரைட். அது மட்டும் இல்லாம அவர் இன்னைக்கு ஒரு பாடல் கேட்டிருக்காரு, துள்ளுவதோ இளமை பாடல் ஃப்ரம் குடியிருந்த கோவில் படத்துல இருந்து இந்த பாடலாம். இது ஒரு அருமையான பாடல், காலையில் கேட்கும் போது மனதில் உற்சாகம் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இன்னைக்கு வந்து துள்ளுவதோ இளமை, எங்களுக்கு தான் இன்னும் காலை, இன்னும் அதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள பாடலை கேட்டுருவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோகுலம் தமிழ் ரேடியோ ஜிடிஆர் FM. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோகுலம் தமிழ் ரேடியோ. இணையதளத்தினூடாக உலகெங்கும் பவனி வருகிறது ஜிடிஆர் FM. ஜிடிஆர் FM-விற்காக அபுதாபியிலிருந்து கார்த்திக் மாதேஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. சனிக்கிழமை காலைகளில் டெக் டாக் அட் ஜிடிஆர், ஒரு தொழில்நுட்ப அலசல். இதுல ஒரு விதமான டாபிக்ஸ், எல்லாமே டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் எடுத்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு வந்து நம்ம பேசியிருக்கிறது யூடியூப். ஸோ இந்த யூடியூப் பத்தின கேள்விகள் யாருக்காவது இருந்தா இந்த நேரத்தில் நீங்களும் அழைத்து உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம். எங்களால் இயன்ற வரைக்கும் நம்ம வந்து சரியான பதில்களை உங்களுக்கு சொல்லித் தருவோம். தெரியலன்னு சொல்லுவோம், இல்லதானே மாதவி? தெரியலன்னு சொல்லுவோம், தேடி சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சியும் பண்ணுவோம். நான் கடைசியில் இல்லதானே அதுக்கு ஆமான்னு சொல்ல வரீங்களான்னு நினைச்சேன். இல்ல, சரி விடுங்க. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் சோகத்தின் சிகரம். யார் அது? சோகத்தின் சிகரம் கிருபாகரன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, ஸோ உங்களை வந்து 2ஆ பிரிச்சு அப்படியே வந்து குளோனிங் பண்ணி போட்டிருக்கிறீங்க. சரி, உங்க நடுவுல ஒரு பொண்ணு போட்டோ போட்டிருக்கீங்க, அவங்க யாரு?
உள்ள போறீங்களா? என்னென்ன அதான் ஸ்கைப்ல உள்ள போட்டோல உங்களை க்ளோனிங் பண்ணி 2ஆ போட்டிருக்கீங்க. ஓகே, நடுவுல ஒரு பொண்ணு போட்டோ போட்டிருக்கீங்க. அது யாரு? அது கிடந்து மொபைல்ல தூக்கி போட்டுருக்காங்க. உண்மை வருதா? என்ன சொன்ன வரல, வரும் ஆனா வராது. ஓகே, அது அந்த தனியா ஒரு போட்டோல இதயத்துல போடுவாங்க, அதெல்லாம் ஓகே. 2ஆ உங்களை பிரிச்சு க்ளோனிங் பண்ணி உங்க 2 நடுவுல ஓட்டுறதுக்கு தான் யோசனையா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு நானும் யோசிச்சு பாக்குறேன், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அர்த்தம் இன்னும் வரல. நான் அர்த்தம் வந்த வருத்தம் இனிதான் வருமா? அர்த்தம் வந்தா நல்லது, வருத்தம் வராம பாத்துக்குங்க. வருத்தம் தான் வந்திருக்கேன். வருத்தம் தான் வந்திருக்கா? சரி, அப்போ ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. ஓகே கிருபாகரன், இவர் வந்து சோகப்பாட்டு படம் தெரியாது, பாட்டும் தெரியாது, சோகப்பாட்டு. நான் படமே பாக்குறல. சரி, என்ன பாட்டு? விஜய் படம். சரி, என்ன பாட்டு? அதுவும் தெரியாதுடா. முதல் வரி அது தெரியாது. விஜய் படத்துல இருந்து இல்ல, நாங்க வேற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம் மாதவி. நீங்க வாட்டில வாய் வச்சிடாதீங்க. ஓகே, நாங்க வேற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம். இல்ல, உங்களுக்கு படம் தெரியாது, பாட்டும் தெரியாது, அப்புறம் என்ன? ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இன்னொரு பாட்டில கொடுக்க போறோம். நீங்க பாட்டில வாய் வச்சுட்டு உள்ளதை கெடுத்து விட்டுறீங்க. இல்ல, ஏதோ ஹெல்ப் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஆணியே புடுங்க வேணாம், ஓரமா உட்காருங்க. ஓகே, சோ கிருபாகரன் அவருக்கு வந்து வருத்தம் தான் வந்துருச்சான். ஓகே, அர்த்தம் இன்னும் வரல, வருத்தம் வந்திருக்கு. சோ வருத்தப்படாம போய் உட்கார்ந்து இருந்து வருத்தமான இந்த பாடலை மட்டும் கேட்டுட்டு அர்த்தத்தை தேடுங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஈட்டிஆர் கோகுலம் தமிழ் வானொலி இணையதளத்தின் ஊடாக www.etr.fm கேட்டு மகிழ்கள். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. பாடலை கொடுத்த பிறகு யோசிச்சு பரவாயில்ல தெரியல, இந்த பாடலை கொடுத்துட்டாங்களோ, சரி அடுத்த வாட்டியாவது நம்ம கரெக்டா போய் என்ன படம்னு சொல்லுவோம்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப எங்களோட விக்டர் சாம் இணைஞ்சிருக்காரு ஃப்ரம் சவுதி அரேபியா. வணக்கம் விக்டர், எப்படி இருக்கீங்க? சவுண்ட் பயங்கர ஹையா இருக்கு. ஓகே, நான் நல்லா இருக்கேன், மாதவி நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறோம். இங்க வந்து குளிர் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது, இன்னும் பெருசா இல்ல, 4 டிகிரி தான். அதுக்குள்ளே வந்து நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். விக்டர், ஆமா ஆமா, இனிமே வந்து ஸ்ப்ரிங் வரணும். அதுல நீங்க அதுதான் இன்னும் காஃபி இப்பதான் பாட்டம் எட்டி பாக்குது, இனிமேதான். ஓகே, சோ விக்டருக்கு டெஃபினட்டா क्वेश्चंस இருக்கும். சொல்லுங்க, என்ன क्वेश्चंस இருக்கு விக்டர்? இருக்கா? அதாவது இப்ப நீங்க டெக்டாக் சொல்லிட்டு இருந்துச்சுல, நான் அப்படியே கேட்டு ஒவ்வொன்னா இப்ப இந்த யூடியூப் MP3 ஆடியோ கன்வெர்ட்டர் சொல்லி ஏதோ அப்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணீங்க? ஓகே, ஆமா, சாரி டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுல வந்து பாட்டு வருது. பாட்டு வந்து அது பிறகு நான் அதுக்கு பிறகு பாட்டெல்லாம் என்ன பாட்டு வேணுமோ அதெல்லாம் அடிச்சேன். எல்லா பாட்டும் வரும், வீடியோலயும் வரும் சார். அதுல வீடியோ வரும், நீ ஆடியோல வரும்னு சொன்னீங்க. ஆமாமா, நீங்க யூடியூப் வந்து MP3 கன்வெர்ட்டரா டவுன்லோட் பண்ணீங்க? யூடியூப் டு MP3 ஆடியோ கன்வெர்ட்டர் டவுன்லோட் பண்ணீங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்க நீங்க அந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி வச்சுட்டு யூடியூப்ல போய் என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டை நீங்க செலக்ட் பண்ணி அந்த URL-க்கு போயிருவீங்கல்ல, அந்த மேல உள்ள பார்ல உள்ள அட்ரஸ் இருக்குல்ல, அதாவது URL அந்த அட்ரஸ் இருக்கும்ல மேல அட்ரஸ் பார்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா கடைசியில வந்து கீழே பாருங்க கன்வெர்ட் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். அது கொஞ்ச நேரம் ஆகும், உங்க வீடியோ ஓடுற மாதிரியே ஓடிதான் கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து எங்க சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஒன்னும் டிஃபால்ட் லொகேஷன் இருக்கும், இல்லைன்னா நீங்க வந்து டிஃபால்ட் லொகேஷனை மாத்தலாம். ஹார்ட் டிரைவ்ல, டெஸ்க்டாப்ல, ஒரு ஃபோல்டர்ல எங்க வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த ஆடியோ ஃபைல் அது கன்வெர்ட் பண்ணி முடிச்சதும் போடும். ஆமா சார், எனக்கு எப்படி தெரியுமா சார் வந்துச்சு, நான் வந்து அந்த நம்ம பிளே ஸ்டோர்ல போய் MP3 ஆடியோ கன்வெர்ட்டர் அடிச்ச உடனே எனக்கு வந்து MP3 என்ன இந்தியாவா ஒரு இது ஒரு சிம்பிள் போட்டு ஒன்று வந்துட்டு. நீங்க இது மொபைல்ல பண்றீங்களா, கம்ப்யூட்டர்ல மொபைல்ல பண்ணிட்டு? ஆமா, மொபைல்
மொபைல் நம்ம இது சாம்சங் ஓகே. Android. நாங்க கம்ப்யூட்டர்ல தான் சொல்லிட்டு இருந்தோம். மொபைல்ல இது நான் ட்ரை பண்ணலையே. மொபைல்ல இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அந்த கன்வெர்ட்டர் ஒர்க் ஆகுமா? இருக்கா அதுல கன்வெர்ட்டர்? ஓகே ஆயிடுச்சு சார், எனக்கு ஓகே ஆயிடுச்சு. நான் எனக்கு வந்து MP3 இந்தியாவோ ஏதோ ஒண்ணு வந்து அதை அதுக்கப்புறம் நான் அதுல போய் என்னென்ன பாட்டு வேணும்னு சொல்லி அதுல அடிச்சுட்டு MP3 வந்து அதை ஆன் பண்ண உடனே லிஸ்ட்ல நான் இப்ப தமிழ் சூப்பர் கிட் சாங்னு அடிச்சேன். ஏகப்பட்ட பாட்டு வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அதுல வந்து டவுன்லோடுன்னு கேக்குது. அதுக்கப்புறம் டவுன்லோடு கேட்டோம்னா நம்ம இதுல வந்து ஆல்ரெடி அது வந்து அவ்வளவு பாட்டம் வந்து இதாயிடுச்சு ஆடியோல. ஓ டவுன்லோட் ஆயிடுச்சு. எனக்கு லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆனா வந்து MP3ல வரல, வீடியோ ஃபார்மேட்ல வந்திருக்கு. அப்படியா? ஆமா ஆமா, அது வந்து ஆடியோ ஃபார்மேட்ல வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து அதெல்லாம் சூப்பரா ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம இப்ப அந்த பாட்டை வந்து யாருக்காவது நம்ம ஒரு ஆளுக்கு அனுப்பணும், அப்ப வந்து Facebookல இல்ல மற்ற இந்த இதுல மெயில்ல அனுப்பணும், அப்படி எதுவும் உண்டா சார்? அனுப்பலாம். ஆனா ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு டேட்டா வந்து அதிகமா வரும். அது வந்து இப்ப நீங்க ஃபைல் சென்ட் பண்ற மாதிரி தான் சென்ட் பண்ணணும். இப்போ வந்து இப்போ நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். ஆண்ட்ராய்டு ஃபோன்ல வந்து இப்போ எப்படி ஒரு ஃபைலை வந்து நீங்க ஷேர் பண்றீங்களோ அது மாதிரி தான் பண்ணணும். அது இப்போ வாட்ஸ்அப்ல பண்ணலாமா மாதவி? என்னது ஆடியோ தான்? ஆடியோ ஃபைல் ஷேர் பண்ணலாம்ல வாட்ஸ்அப்ல? பண்ணலாம். ஆமா. ஸோ வாட்ஸ்அப்புக்குள்ள போயிட்டு உங்களுடைய அந்த ஷேரிங்க்கு போய் நீங்க எங்க அந்த ஃபைல் இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்க அந்த ஃபைலை சென்ட் பண்ணலாம். சரி 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 சரி. அதாங்க நீங்க சொல்லிட்டு இருக்கச்சுல நான் அப்படியே ஒவ்வொன்னா கேட்டு எழுதி வச்சு எடுத்து லோட் எல்லாம் பண்ணிட்டேன். பாட்டு வந்து பிளே ஸ்டோர்ல அதுல நம்ம கேட்க மாதிரி எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இனிப்ப சப்போஸ் பாட்டு யாருக்காவது அனுப்பணும், நல்ல பாட்டு இருக்க பல ஒவ்வொரு பாட்டா பார்த்து அதான் நான் உங்கள்ட்ட கேட்டேன் எப்படி அனுப்பலாமா எதுவும் தெரியாது, அதான் கேட்டேன் சார். ஓகே சார். ஆமா. சோ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தது வந்து இப்படி ஒரு சாஃப்ட்வேர் மூலமா வாட்ஸ்அப் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் மூலமா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆஃப்கோர்ஸ் நீங்க ஒரு ஆடியோ ஃபைலுங்கும் போது அது எப்படியும் ஒரு 2 MB 3 MB 4 MB 5 MB கூட இருக்கலாம். சோ அதையும் நீங்க பாத்துக்கங்க. நீங்க ஷேர் பண்ணும்போது அவ்வளவு டேட்டா போகும். வைஃபை கனெக்ஷன்ல இருக்கும்போது ஓகே, பட் நீங்க உங்களுடைய போன் பிளான்ல இருக்கும்போது அதிகமா டேட்டா போகும் ஷேர் பண்ணும்போது இல்லையா? ஆமா சார். அந்த யூடியூப்ல நம்ம சில படம் எல்லாம் பாப்போம்ல சார், அதுக்கு வந்து டேட்டாவும் வந்து வாரிட்டு போகுது. அது வந்து டேட்டா குறைக்க மாதிரி வேற ஏதாவது ஃபார்மேட் அப்படி ஏதாவது அதுதான் மாதவி சொன்னாங்கல்ல, அந்த குவாலிட்டியை குறைச்சு வைக்கணும். ஆமா. சோ நீங்க யூடியூப்ல போய் செட்டிங்ஸ்ல போய் நீங்க வந்து அந்த குவாலிட்டி, அதாவது அந்த வீடியோ குவாலிட்டி வந்து மொபைல்ல பாக்கும்போது அந்த குவாலிட்டி நம்ம மாத்த முடியாது. ஹெச்டின்னு இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விட்டுறணும். சோ இது வந்து கம்ப்யூட்டர்ல பாக்கும்போது தான் குவாலிட்டியை குறைச்சி வந்து டேட்டாவை நம்ம சேவ் பண்ணலாம். பட் மொபைல்ல வந்துட்டு இந்த HD, அதாவது எல்லா யூடியூப் வீடியோக்குங்களையும் இப்போ வந்து சைட்ல பாத்தீங்கன்னா பாட்டம் ரைட்ல HDன்னு இருக்கும். அதை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி குறையும். ஓகே சார். அதான் சார். அதான் ஓகே ஓகே. ப்ரோகிராம் அப்படியே நடக்குது. ஓகே சார். ஓகே, थैंक यू விக்டர். சரி, உங்களுக்காக இன்னொரு பாடல் நீங்க கேட்டிருக்கீங்க போல. ஆமா சார். பூமலை போகும் தூயிரும் நினைத்ததை முடிப்பவன் பழைய படமா திடீர்னு? ஆமா சார். குளிர் தான் போயிட்டுல, இனி வந்து வெயில் தானே. பூமலை இனி கல்யாண சீசன் தானே சார். இந்த ஈஸ்டர் முடிஞ்சோன்னு கல்யாண சீசன் தானே. உங்களை கூப்பிட்டோம்னா இங்க வந்து நம்ம இது பண்ணலாம் போலயே. இந்த கல்யாண சீசனுக்கு வீடியோ எல்லாம் எடுப்பாங்கல்ல, அது பரவாயில்ல. நம்மள மாதிரி அவங்க ரொம்ப இருக்கும்ல சார். இருக்கும் போட்டோ எடுக்கலாம், இந்த உளுந்துக்கலாம் இல்ல, அதுவும் இருக்கு. போட்டோ ஆல்பம்லாம் எடுக்க. ஆமா, நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அதெல்லாம் பண்ணிருக்கேன். சவுண்ட் சர்வீஸ், போட்டோ ஆல்பம், வீடியோ எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே. சோ TMS ஓட பாடல் நீங்க கேட்ட பாடல் நினைத்ததை முடிப்பவன் TMS பாடலை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் விக்டர். ஓகே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. நீங்கள் இணைந்துள்ளலாம் ஸ்கைப்படாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 4168000924 416-800-0924. சரி, ஒரு வைஃபை பாஸ்வேர்டு ஒன்று கண்டுபிடிக்க சொல்லி மாதவி கிட்ட சொல்லியிருந்தோம். அங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. மாதவி என்ன, உங்களுக்காக ஒரு வைஃபை பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க சொல்லி ஒரு மேட்டர் சொல்லியிருந்தோமே. பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கொடுத்தா என்னோட ஹாஸ்டல்ல வைஃபை ஸ்பீடா கிடைக்குமா? கிடைக்கலாம் நிச்சயமா. ஏன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய பக்கத்து ஹாஸ்டல்ல இருக்கிற வைஃபையோட பாஸ்வேர்டா. சோ அதனால அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமா உங்களோட ஹாஸ்டலை விட? அப்படியா? யா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு ஃபார்முலா ஷீட் ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் பழைய ஸ்கூல் மேத்தமேட்டிக்
ஹெட்மேட்ஸ் டெக்ஸ்ட் புக் கொடுக்கணும். அப்புறம் அப்புறம் இதுக்கு வந்து கல்குலேட்டர் தேவைப்படாது. ஓகே, இது போதும். அப்புறம் இவ்வளவுதான். அப்புறம் என்னது காமெடியா? மறந்துட்டோம்ல. அப்ப அத சொல்லணும். சும்மா நான் கணக்குல புலி புலின்னா நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தானே அப்படின்னு. நம்பாட்டி என்னோட கிளாஸ்ல என்னோட ஸ்கூல்ல வந்து கேட்டு பாருங்க. அப்பன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நாங்க போட்ட வைஃபை பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வைஃபை பாஸ்வேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். இதை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்கிறோம். ஓகே, இது இதுக்காகவே ஒரு நாள் லீவ் போட்டு உட்காந்து ஒர்க் பண்றேன். அவ்வளவு கஷ்டமா? கொடுமைடா சரவணா, கொடுமை. இப்ப எங்களோட ரவுஃப் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் ரவுஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க? என்ன தொண்டெல்லாம் வர மாதிரி இருக்கு? அப்படிலாம் கேக்குது. அப்படி கொஞ்சம் பனி. பனி எங்க இருக்கீங்க? கோவாவா? இல்ல, சென்னை தான். இன்னும் சென்னை தான். நேற்று சென்னை தான். நாளைக்கு ஸ்டாஃப் மீட்டிங் இருக்கு. நாளைக்கு தான் 4 1 வீக் லீவ் எடுத்துருக்கேன். 4ல இருந்து 1 வீக் லீவு கோவா. ஆமா. இப்ப சென்னையில பனியா? இப்போ பனியெல்லாம் சொல்றாங்க. சென்னையில இப்ப என்ன பனியா? சென்னையில பண்ணிட்டேன். இப்ப 2 நாளா நைட் ஒர்க் கொஞ்சம் ஓவர். இந்த சிக்மனுக்காக டே நைட் வேலை. அதனால கொஞ்சம் இது. இனி குடும்பஸ்தன் டே நைட் வேலை செய்யதான் ஆகணும், வேற வழி இல்ல. டே நைட் வேலை பாக்குறது இது வந்துட்டு கொம்படி வேலை. சரி, எங்களோட அந்த லைசன்ஸ் ஒன்று கிடைச்சது, ஏற்றுமதி இறக்குமதி லைசன்ஸ். அதை வச்சு ஏதாவது பண்ணிட்டீங்களா? இன்னும் ஒன்றும் பண்ணல, இனிமே தானே? இல்ல, நான் இந்த பண்ணிக்கிட்டேன். கிளாஸ் பண்றேன். இந்தோ கால்டாச்சி, சைனா டு இந்தியா, இந்தியா டு இது. அடுத்தது ரெட் சில்லி பண்றேன். ரெட் சில்லி டெக்ஸ்டைல்ஸ்ல டிஷர்ட், ஷர்ட் அண்ட் சாரீஸ், சல்வாரி அனுப்பிட்டீங்க. நோ லிமிட், ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன், சிஎபிஆர் அனுப்பிட்டீங்க. முன்னேற்ற பாதையில் இறங்கிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, ஓடி ஓடி உழைக்கணும். உழைக்கலாம், கொடுக்கணும். இல்ல இனிமே நிகராக்கு தான் கொடுக்கணும். நீங்க பாட்டுல இவங்க ஊருக்கு கொடுத்ததெல்லாம் போதும். ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் நிறைய பர்ச்சேசிங் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு கோவா, ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூர், திரும்ப சென்னை வந்து ஸ்ரீலங்கா போறாங்க. அவ்வளவு சுத்திங்க எப்பயும் கிடைக்காது சொல்லிருக்கி. இன்னும் ஒரு 6 மந்த்ல இங்கே. எத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்க குடும்பத்துல? எங்கட அம்மா, அவங்களோட அம்மா, அவளோட தம்பி. அனாதன்னு சொல்லிட்டு இருந்தவரியா, இப்ப எவ்வளவு சொந்தங்க சுத்தி சூழ்ந்து. அதாவது எல்லாருக்கும் எல்லாம் எந்த டைமும் கிடைக்காதானே, கிடைக்கிறத பயன்படுத்திக்கணும். ஓகே, எத்தனை நாளைக்கு தான் அனாதை ஆகிக்கிறது? யார் நாங்களா இருக்க சொன்னோம்? ஏதோ நாங்க சொன்ன மாதிரியே ஐயா கேக்குறீங்க. நீங்க தானே ஐயா சொல்ல இல்ல அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு இருமாம்பா இருந்தீங்க. என்ன மாதவி ஒன்றும் பேசாம இருக்காங்க? அப்படி ஆடி போயிருக்காங்க நீங்க பேசுறத கேட்டுட்டு. ஆமா, நீங்க 2 பேரும் பெரியவங்க பேசுறீங்களேன்னு சொல்லி நான் அமைதியா இருக்கேன். பாத்தீங்களா, ரொம்ப பயபக்தியான பொண்ணு. ஆமா, நல்ல பொண்ணு. அது சரி, உங்களோட போட்டோ போட்டிருந்தாரு சைபுதீன் இந்த ஃபேஸ்புக்ல. நான் உங்களோட போட்டோ எடுத்து இவதான் எங்கள் ரியல் ஹீரோன்னு போட்டிருந்தேன். எந்த ஃபேஸ்புக்ல நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா? நான் ஒன்னும் பாக்கலையா. அம்பூட்டு ஃபேமஸ் ஆயிட்டேன் நானு, சொல்லவே இல்ல. உங்களுக்கே தெரியாம நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க. எனக்கே தெரியாது. நல்ல போட்டோவா போட்டீங்களாயா? ஆச்சரியம் என்ன தெரியுமா, பிலிப்பீன்ஸ்ல இருந்து, கானாவில இருந்து, சில்லில இருந்து, எல்லா இடத்துல இருந்து எல்லாருமே லைக் பண்ணிருந்தாங்க. அதான் பெரிய ஒரு இது. ஊர்ல வந்து மூஞ்சி தெரியாதவன் பேசாதவன் லைக் பண்றான், தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. நான் யார சொல்றேன்னு மாதிரிக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சைபுதீன், கோகுல், கார்த்திக், சித்திக், இப்படி நிறைய பேர் லைக் பண்ணிருந்தாங்க. நான் யார சொல்லணும் தெரியுமா மாதவி? யார சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதா? இல்ல, எனக்கு தெரியாது. ரைட். மதுபாலா
இதுதான் மாதவியை உதைக்கும் நாளா, இனி மாதம் 12மே மாதவியை தூக்கி போட்டு மிதிப்பேனே. இப்போ புரிஞ்சு தனியா பேசணும். ஓகே, அதுதான் கேட்டேன் நானு. ஓகே ஓகே, ரவுஃபோட Facebook போய் பார்க்க தான் இருக்கு, என்னதான் போட்டிருக்காருன்னு பாப்போம். சரி, ஓகே ரவுஃப், என்ன பாடல் நீங்க கேட்க போறீங்க? ஒரு நடுத்தர பாடண்டு, அம்மன் கோயில் பேரழகு 1001 அழகு. அடப்பாரா, அம்மன் கோயில் பேரழகு 1001 அழகு, நாணமுள்ள கண்ணழகு, நான் விரும்பும் பெண்ணழகு. சூப்பர். இப்ப அப்கோர்ஸ் இனிமே அவர் கேக்குற பாட்டு எல்லாமே நம்ம இதுக்கு போய் யாருக்காகன்னு கேட்கவா போறோம்? கேட்க கூடாது. இதுக்கு மேல தெரிஞ்ச விஷயத்த வந்து கேட்க கூடாது. தெரியாத விஷயத்த கேட்கலாமா? ஆமா. ஓகே, இப்ப நீங்க வந்து Facebookல டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைஞ்சு போச்சு தானே ரவுஃப்? ரவுஃப் ஆமா இருக்காரா? இல்ல, நீங்க Facebookல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைஞ்சு போச்சா? எப்படி Facebookல டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைந்து போயிட்டா? இல்லையா, நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்களா அப்போ? புரியல, நீ கடிக்கணும். Facebookல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா இல்லையா? GTR Facebook வந்து பாத்தீங்களா இல்லையா ரீசெண்டா? ஆமா பார்த்தேன். ஆனா அதுல போட்டோ உங்களுக்கு போடலாவே. இல்ல, போட்டோ போட முடியாது. கேள்வி தானே கேட்டேன். அதுல ஒரு ஸ்டோரி ஒன்னு ஷேர் பண்ணிருந்தோம் நேத்து. அந்த ஸ்டோரி நம்ம மாதவிய படிக்க விடலாமா? ஓகே, எந்த ஸ்டோரி சொல்லுங்க. சொல்றேன் மாதவி, உங்களுக்கு சொல்லாமல இருப்பான். வெரி டச்சிங் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. படிச்சேன். இப்ப வந்து படிங்க, நம்ம எல்லாரும் கேட்போம். படிங்க. அது நான் இப்ப எங்கன்னு போய் தேடுறது? Facebookல தேடினா வரும். போய் என்ன படிக்க சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமா, Facebookல தேடினீங்கன்னா வரும். அங்கதான் இருக்கு, நேத்து போட்டதுதான். அதனால நீங்க வரும், நீங்க தேடுங்க. லாங் ஸ்டோரியா இருக்கே. நல்லதானே, உங்களுக்கு தான் லாங்கா இருந்தா பிடிக்கும்ல படிக்கிறதுக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிருவோமா? இல்ல, நீங்க லாங்கா சொல்லுங்க, பிரச்சனை. நான் கேட்கணும், நான் பலரும் கேட்கணும்ல. Facebookக்கு வராதவங்க இருப்பாங்க, GTR வானொலி கேட்டுட்டு, அவங்க எல்லாம் கேட்கணும்ல. என்னமோ ஸ்கூல் டீச்சர் நிக்க வச்சு டெக்ஸ்ட் புக் படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அடிக்க அதெல்லாம் மறந்துட கூடாது நீங்க. டெல். A very touching story. A poor boy was in love with a rich man's daughter. One day the boy proposed to her and the girl said, "Hey, listen, your monthly salary is my daily hand expenses. How can I be involved with you? How could you have thought of that? I can never love you, so forget about me and get engaged to someone else at your level." But somehow the boy could not forget her so easily. Sometime 10 years later, they stumbled into each other in a shopping mall. The lady again said, "Hey you, how are you? Now I'm married, and do you know how much my husband's salary is? $15,700 per month. Can you beat that? And he is also very smart." The guy's eyes got wet with tears on hearing those words from the same lady. A few seconds later, her husband came around, but before the lady could say a word, her husband, seeing the guy, said, "Sir, you are here and you have met my wife." Then he said to his wife, "This is my boss. I'm also one of those working in his 100 million project. And do you know..." ஏன் சைபுடின் அங்கிள் டிஸ்டர்ப் பண்றாரு? எங்க இல்ல, அவர் என்னமோ கமெண்ட் பண்ணாரு, மறைச்சிருச்சு. ஓகே. And do you know a fact, my dear? My boss loved a lady, but he couldn't win her heart. That's why he has remained unmarried since. How lucky would that lady have been if she had married this boss now? These days, who would love someone that much? He said all this word to his wife. The lady looked in total shock but couldn't utter a word.
life is so short and it's just like a mirror. You can only see as much as it reflects. So don't be too arrogant or proud by looking down on others because of their current situations. Things get changed with time just like the weather. Don't underestimate anyone because everyone has a great future. Where you have been rejected before, you will be celebrated one day. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி வந்து இன்னொருத்துல பார்த்தது தான், அதுதான் நான் இங்கே போஸ்ட் பண்ணேன். லைட்டா அங்கங்க சின்ன சின்ன மோடிஃபிகேஷன் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டீங்க? ஆமா பண்ணி தான் போட்டிருக்கேன். இல்ல அது என்னன்னா, அவங்க இது வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு மத சார்பாத கொண்டு போனாங்க இந்த ஸ்டோரிய. நல்ல ஸ்டோரி, ரியலி உண்மையாவே வந்து ஒரு அருமையான ஒரு டச்சிங் ஸ்டோரி. அது கடைசியில கொண்டு போய் முடிக்கிற விதம் வந்து மத சார்பா போயிட்டு இருந்தது. ஸோ அதனால நான் சின்ன ஒரு மோடிஃபிகேஷன் பண்ணி விட்டேன் ஸ்டோரிக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து ஏன் அது அப்படி கொண்டு போகணும், நல்ல ஸ்டோரியா இருக்கு, மக்களுக்கு போய் சேரணும். ஸோ அதனால வந்து அந்த முடிவை லைட்டா ஒரு மோடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். பட் ஸ்டோரி புரிஞ்சதுல ரஃப். ஸோ ஒரு பையன் வந்து ஒரு ரிச் மேனோட கேர்ள், அவங்கள போய் லவ் பண்ணிருக்காங்க. ரொம்ப லவ் பண்ணிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்லிருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நான் யாரு தெரியுமா, உன்னோட சேலரி வந்து என்னோட ஒரு நாள் கை செலவுக்கே போதும். அதான் ஹேண்ட் எக்ஸ்பென்ஸ், கை செலவு, பாக்கெட் மணின்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே. சோ அதுக்கே போவோம், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ வேற யாராச்சும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஆனா அந்த பையனால வந்து அந்த பொண்ணை வந்து மறக்க முடியல. அண்ட் 10 வருஷம் கழிச்சு ஒரு ஷாப்பிங் மால்ல திடீர்னு எதாச்சும் 2 பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது அந்த பொண்ணு, ஹே யூ யார் நீ, பாரியா நான் வந்து இப்போ மேரி பண்ணிட்டேன், என் ஹஸ்பண்டோட சேலரி மந்த்லி வந்து $15,700 அவர் சேலரி வாங்கிட்டு இருக்காரு, அண்ட் இஸ் வெரி ஸ்மார்ட் கை அதுன்னு பேசியிருக்காங்க. அப்ப அந்த பையன் வந்து எதுவுமே பேசல, அப்படி பார்த்துட்டே கண்ணில் வந்து லைட்டா ஃபீலிங்ஸோட நின்று இருக்கும் போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார், என் ஒய்ஃப் நீங்க மீட் பண்ணிட்டீங்களா, அப்புறம் வந்து சொல்லியிருக்காரு ஒய்ஃபுக்கு, சார் தான் என்னோட பாஸ், இவருக்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவரோட $100 million ப்ராஜெக்ட்ல நானும் ஒருத்தர் ஒர்க் பண்றதுல அப்படின்னு. எப்படி இருந்திருக்கேன். அது மட்டும் இல்ல செல்லம், சார் கூட ஒரு காலத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காராம். அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சான். இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அந்த பொண்ணை நினைச்சிட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாம அப்படியே இருக்காரு. யார் இந்த காலத்துல இப்படி எல்லாம் லவ் பண்ணுவாங்க ஒருத்தவங்கள, எவ்வளவு லக்கியா இருந்திருப்பாங்க அந்த பொண்ணு, அவங்க மட்டும் ஓகே சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செருப்படி நல்லா இருக்கு. அது மாதிரி இல்ல, பேராசைக்கு நாம இதை போட்டு ஒழுவானுங்கிறாரு. இல்லங்க இருங்க, நம்ம இங்க பெரிய மனுஷங்க பேசும்போது இவ்வளவு ஒருத்தவங்க பேசாம இருந்தாங்கல்ல, இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய ஸ்டோரிய படிச்சோம்ல, அப்புறம் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கும்போது பெரிய மனுஷங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசுறாங்க. இப்ப நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் என்ன இப்ப மாட்டீங்க படிக்க வைக்கும்போது நல்லா இருந்துச்சா? எவ்வளவு பெரிய ஸ்டோரி, அதுவும் கற்பனை ஸ்டோரி வேற, முடியல. ஏன் அப்படி இருக்க கூடாதா? இப்படி உண்மையான கதை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் நடக்க கூடாதா? நடந்திருக்காது. நாங்கெல்லாம் ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேர சொல்லு ரோசாப்பூ படம் பார்த்திருக்கோம் தெரியுமில்ல. அது படத்துக்கு மட்டும்தான் நடக்கும். இத்தனை வருஷம் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. நம்பிட்டோம். இல்ல இருந்திருக்காங்க, அதான் ஒரு காலத்துல இருந்திருக்காங்க. இப்ப வேணா நீங்க பாக்குறதுக்கு இல்லாம இருக்கலாம், பட் இருந்திருக்காங்க. ஓகே, கேர்ள்ஸும் நல்லவங்களா இருந்திருக்காங்க. மாதவி, சரி அந்த டாபிக்ல நம்ம போகணுமா மாதவி? இல்ல வேணாம். ஏன் மாதவி அடிக்கடி இதெல்லாம் மறக்கறீங்க நீங்க? ப்ரூஃப் எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட இருந்து வந்தாதான் இருக்கு. வேணாம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, சோ எனக்கு வந்து இந்த டாபிக், இந்த ஸ்டோரி படிக்கும் போது லைட்டா வந்து ரவுஃபோட ஞாபகம் வந்துச்சு ஒரிஜினலா. சோ ரவுஃப் சொந்த கதை சோக கதை பலதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ரீசெண்டா வரும்போது கூட அந்த ஒரு கதை ஒன்று சொன்னாரு. இப்போ இன்னைக்கு அவரு என்ன இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே சைட்ல இந்த மாதிரி பிசினஸ் பண்றது, இதெல்லாம் வந்து ஓகே, கோயிங் டுவர்ட்ஸ் a குட் பாதை தானே எல்லாரும். சோ ஒரு காலத்துல ஏற்கனவே வந்து அந்த ஃபீலிங் அங்க வந்தாச்சுன்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கு. சோ ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள் டு ராஃப். ஓகே ராஃப், உங்களுக்காக இந்த பாடல் சொந்தம் 16 திரைப்படத்துக்காக பாடல் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.
கூட பாத்தீங்களா? இல்ல அதெல்லாம் இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். ஓகே, பாட போடுங்க. ஓகே, பை ஆஃப், டேக் கேர். ஓகே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப்டாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 4168000924, 416-800-0924. சரி, இப்போ வந்து இடம்பெற்ற பாடல் சொந்தம் 16 திரைப்படத்துக்காக ஒழித்த பாடல் அம்மன் கோவில் தேரழகு ஆயிரத்தில் ஓரழகு. அந்த பாடல வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்களும் கேட்டிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ரவுஃப் அந்த பாடல அவருடைய வரும் கால மனைவி நிஹாராவுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கார். ஓகே, என்ன இவர் கேட்காமலே சொல்றாரு அப்படின்னு நினைப்பீங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு வாரமா. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த ஒரு டச்சிங் ஸ்டோரி சொன்னோம்ல, மாதவி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இது ஃபேண்டசி அப்படின்னு நிக்கிறாங்க. ஆமா, அப்படிலாம் சொல்லப்படாது மாதவி. வை, உண்மையான ஃபேண்டசி தானே? இல்ல, ட்ரூ ஸ்டோரி. ஓ, நீங்க பாத்தீங்களா? நாங்க உருவாக்குவோம். ஓ, ஓகே. ஒத்துக்கிட்டீங்களா? இப்ப எங்களோட உங்களை டிஸ்டர்ப் பண்ண சைபுதீன் அங்கிள் வந்திருக்காரு. அதான் அங்கிள் நிறைய லைக்ஸ் போட்டு என்னோட ஸ்டோரிய மறைச்சிட்டாரு முத. நீங்க ஸ்டோரி படிச்சிட்டு போய் லைக் 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 சைபுதீன் 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 அப்படின்னு வந்துச்சா? ஆமா ஆமா, அதே சைபுதீன் வந்திருக்காரு. வணக்கம் சைபுதீன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கோகுல், நாங்க நலமா இருக்கோம். எப்படி இருக்கீங்க மாதவி? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. சோ மலேசியா எப்படி இருக்கு? கிளான் மலேசியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா அந்த புகை மூட்டம் கொஞ்ச நாள் தணிஞ்சிருந்துச்சு, அப்புறம் திருப்பி லேசா இருக்கு. நேத்து நம்ம மாதவி கிட்ட கேட்டோம் செரம்பன் மலேசியால எப்படி இருக்குன்னு. செரம்பன்ல இப்ப எல்லாம் பெட்டர்னாங்க, இப்ப கிளான்ல இருக்கா? ஆமா ஆமா. செரம்பன் இன்னும் நல்லா தான் இருக்கா மாதவி? நல்லா தான் இருக்கு, பட் சரியான ஹாட். சரியான ஹாட், சரியான வெயில். ஓகே. சோ இருந்தாலும் புகை நம்ம கடல் ஓரம் இருக்கிறதுனால அந்த புகையோட இது ஓரளவு இருக்கு, ரொம்ப பாதிப்பு இல்ல. ஓகே. சோ மறுபடியும் உங்களுக்கு அது மழை வந்து போனாலும் இந்த புகை பிரச்சனை இன்னொரு தட்டு தான் இருக்கு. ஏற்கனவே நீங்க சொல்லிருந்தீங்க பல பேர் வந்து இதனால சிக்கா இருக்காங்க, நிறைய அதாவது மூச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க இன்னும் அதிகமா கஷ்டப்படுவாங்கல்ல? ஆமா, இல்ல இது அந்த அளவுக்கு மோசமா இல்ல. ஆனா அதாவது ஒரு 15% இருக்கு. ஓகே, குட். ஏதோ இப்ப முன்ன விட பரவாயில்லங்கிறதுக்காக பரவாயில்ல, விட்டுறலாம். ஆமா, நிச்சயமா. அங்க எப்படி இருக்கு கனடாவுல? கனடாவுல வந்து இப்போ வின்டர் உள்ளே வெளியே அடிச்சல மங்காத்தா. ஆமா, வின்டர் போறேன் இல்ல மறுபடியும் வரேன், இல்ல போறேன் இல்ல வரேன், இந்த மாதிரி உள்ளே வெளியே மங்காத்தா அடிச்சு. வின்டரா ஸ்ப்ரிங்கானு தெரியாம, ஸ்ப்ரிங்குக்கு வந்து அபிஷியல் டேட் இங்க மார்ச் 21 தான் வந்து அபிஷியல் ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங் டேட். ஸோ மார்ச் 21 வந்து ஆஃபிஷியலா வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு மார்ச் 29 தேதியாகியும் உள்ளே வெளியே மங்கத்தை ஆடிக்கிட்டு இருந்தது. பட் நேத்து இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே, அடுத்தது ஷவர் ஆரம்பிக்குது, அதாவது வந்து மழை ஆரம்பிக்குது. இங்க நார்மலா வந்து ஏப்ரல் வந்து மழை சீசன், ஏப்ரல் ஷவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மழை நேத்துலாம் நல்ல மழை இருந்ததுனால, நேத்து முந்தின நாள் லைட்டா மழை இருந்ததுனால ஸோ இனிமே வந்து வின்டர் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதோட ஃபோக்கஸ்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து இனிமே பிளஸ் தான் வருது. இன்னைக்கு 4 டிகிரிஸ் தான், +4 டிகிரிஸ் தான். பட் நாளைக்கு 8, அப்புறம் நாளைக்கு 13 டிகிரி இப்படிலாம் போயிட்டு இருக்கு சோஃபா. அதனால இனிமே வந்து வின்டர் ஓவர்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஓலாஃபுக்கு இனிமே வேலை இல்ல. ஒரு 2 நிகழ்ச்சிக்கு செய்தி எடுக்கிறது போயிட்டு வந்தேன். இப்பதான் எங்க போயிட்டு வந்தீங்க? செய்தி எடுக்க போனீங்க? செய்தி எடுக்க 2 நிகழ்ச்சி. ஓகே. ஒண்ணு வந்து நம்ம கில்லான்ல வந்து தென்கு அம்பான் ரஹீமா பொது மருத்துவமனை இருக்கு. அங்க வந்து ஒரு சாதனை புரிஞ்சாங்க. அதாவது 6.5 மணி நேரத்துல வந்து 32 பேருக்கு அந்த விழிப்படலம் உரிக்கிறது இருக்குல்ல. விழிப்படலம் உரிக்கிறதா? அதாவது விழியில வந்து அந்த சொல்லுவாங்க, இல்லாட்டாக்க இது சொல்லுவாங்க, மன்னிக்கலாம், விழுந்துருச்சு அப்படின்ட்டு. ஓ, அது வந்து ஆங்கிலத்துல கேட்ராக்ட்னு சொல்றதுதானா இல்ல வேறயா? அதான். ஓகே ஓகே சார், விழிப்படலம் அந்த வார்த்தை எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஓகே. அப்ப ஒரு சாதனை படைச்சாங்க. ஒரே 6.5 மணி நேரத்துல 32 பேருக்கு அவங்க படைச்சாங்க. கடைசியில மக்களுக்கு கண்ணு தெரிஞ்சுதா இல்லையா? அதெல்லாம் தெளிவா இருக்காங்க. இல்ல சில பேர் சொல்லுவாங்க ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் பேஷண்ட் டெட் அப்படின்னு. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லியா பேஷண்ட் டெட்? இது யாரு நோயாளிகளையும் வந்து நேரம் சதிச்சுட்டு தான் வந்தோம். ஓகே. 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலே கண்ணு தெளிவா தெரிஞ்சிடும், அவனு 2 வாரத்துல மிக தெளிவா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள்.
அப்புறம் அதுல ஒரு பாடகர் இருந்தாரு, பழம்பெரும் பாடகர். அதாவது தமிழ்நாட்டுல போய் ஒரு பாடல் சினிமா, அதாவது நம்ம திரையில பாடி இருக்காரு. அதோட முடிஞ்சு வச்சா அவருக்கு சாரங்கபாணி அப்படின்ட்டு. ஒரு பாடலோட முடிஞ்சு வச்சா அவருக்கு. ஆமா, தமிழ்நாட்டுல ஒரு பாடல். அப்புறம் இங்க வந்து நிறைய மலாய் பாடல் எல்லாம் பாடினாரு. ஓகே. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினது ஒரு நம்ம மலாய் பெண்மணி ஒரு தலைவி ஒருத்தவங்க. அப்ப அவருக்கு வந்த உடனே அவரு ஒரு மலாய் பாட்டு பாட, இவங்களும் சேர்ந்து பாட. ஏண்டா கொஞ்சம் இவங்களும் ரொம்ப வயசுக்காரவங்க தான். ஓகே. அது நல்லா இருந்துச்சு எங்களுக்குள்ள. அப்ப மருத்துவர், அதுல தலைமை மருத்துவர் வந்து நம்ம தமிழர் தான். அப்ப அவர்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் எப்படி வருது இந்த மாதிரி வெளியில வந்து இந்த பூ விழுகிறது எப்படிங்கும் போது அவர் சொன்னாரு, அது வந்து வயசு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது. சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராதுன்னு சொல்லிட்டாரா? இல்ல குழந்தைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல முக்கியமா அவர் சொல்றாரு, இந்த சூரியனை நேரா பார்க்க கூடாது அப்படிங்கிறாரு. ஓகே. அதுல சில மாதிரி வரும். ரெண்டாவது இப்ப ஏதாச்சும் இந்த கண்ணுல வந்து இப்ப கீழே விழுகிறது, இல்லாட்டாக்க ஏதாச்சும் அடிபடுறது, அதனால வந்து கண்ணுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா வந்து ஒரு 60 வயசுக்கு மேல அதிகமா வரும். இது வந்து சாதாரண உரிச்சல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இரண்டாவது நிகழ்ச்சி வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மருத்துவர், அதாவது மகப்பேறு மருத்துவர்னு வந்திருந்தாங்க. அது வந்து இது, அதாவது இந்த டெஸ்ட் பேபின்னு சொல்லுவாங்கல்ல. நல்ல வேளை மருத்துவர் வந்தாரு, சாமியார் வராம. அங்க சாமியார் பேச்சுதான் ஓடிச்சு. ஓகே, சொல்லுங்க. நித்யானந்தாவோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அதுல வந்தாரு. ஓகே. அவ சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது நித்யானந்தாவோட ஒரு இது போர்ச்சுல ஒரு வீடியோ இது இருந்துச்சு, என்னது காணொலி நம்ம முகநூல்ல. எல்லாரும் பார்க்கக்கூடிய காணொலியா இல்லையா? ஐயோ போங்க, ஒரு பணத்தை வந்து படாப்படுத்துறாங்க. ஓகே. அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. என்னங்க இப்படி எல்லாம் சொல்லணும்னா, அவரு இப்ப பேசுறீங்களா அவர்கிட்ட அப்படின்னு கேட்டாரு. இப்ப நேரடியா நான் எடுத்து போன் பண்ணி கொடுக்கறேன், பேசு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தோம். அப்ப அந்த பெண்மணி வந்து அதுலயே நிறைய வகை இருக்கா, அந்த மாதிரி இந்த டெஸ்ட் டியூப், அது பேபி அது பிறக்கிறது. இப்ப தமிழ்நாட்டுல வந்து என்னமோ 2.5 லட்சமா என்னமோ செலவாகுமா, அந்த 3-4 மாசம் அவங்க அங்க இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே. அதே தகவல். அடுத்து வந்து இப்ப வந்து நான் கைபேசியில தான், அந்த அலைபேசியில தான் வந்து நான் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே. அதுல வந்து பேட்டரி முடிஞ்சிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல இதுல வந்து ஆரிஃப் உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்னா நாளைக்கு அவரு காலேஜுக்கு போகணும் திருப்பி. அப்ப அவரோட பாடங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சரி, அவரை இது பண்ண வேணாம்னு சொல்லிக்கிறேன். கடைசியில் நீங்க நேரடி இதுல அடிக்கும், வேற வழி இல்ல, அவரு போய் படுத்துட்டாரு, நீங்க பேசிட்டு வாங்கன்ட்டு. ஓகே ஓகே. சோ அதுலதான் இந்த இதுக்கு பேட்டரிக்கு வந்து தமிழ்ல என்னடா போறதுன்னு இன்னைக்கு திடீர்னு வந்துச்சு அந்த வார்த்தை. எதுக்கு பேட்டரிக்கா? பேட்டரிக்கு தமிழ்ல உண்மையிலே என்ன இது வார்த்தை இருக்கா? தமிழ்ல வந்து பேட்டரிக்கு ஒரு வார்த்தை இருக்குது. ஆமா ஆமா இருக்குது. நீங்க என்ன வார்த்தை போட்டிருந்தீங்க? மின் சேமிப்பி. இல்ல, அதுக்கு வேற ஒண்ணு இருக்கு. ஆனா ஏதோ இருக்கு, வர மாட்டேங்குச்சு. ஆமா ஆமா. பேட்டரிக்கு வந்து இன்னொரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. ஓகே, நம்ம கண்டுபிடிப்போம். இந்த மின் சேமிப்பியோட இன்னொரு சரியான வார்த்தை ஒண்ணு இருக்கு அதுக்கு. அவர் ராவ் பேசி இருந்தாரு. அவர் ரொம்ப நாளாச்சு அவர் பேச்ச கேட்டு. இந்த வாரம் தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதான் ரொம்ப நாளாச்சு அப்படிங்கும் போது கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை போட்டிருந்தாரு. உண்மையிலேயே உங்களை பத்தி நீங்க பாக்கலையா? அது இல்ல நான் பாக்கல. உண்மையிலேயே அது வருங்க. அடுத்து நீங்க வந்து தேர்தல் நின்னீங்கன்னா நாங்கெல்லாம் ஓட்டு போடுவோம். அந்த அளவுக்கா? மாதவி calm down. மாதவி calm down. முடிவு பண்ணிட்டாங்க. உஷார் உஷார் உஷார். மாதவி, உங்களுக்கு காதல தான் புகை வருது, பொறாமப்படக்கூடாது. calm down. அடப்பாவிகளா. சொல்லும் போதே மாதவி இப்படிலாம் வந்து சவுண்ட் விடுறாங்க. இல்ல, எங்களை போன்ற பலருக்கு தெளிவு கொடுத்த ஒரு என்ன கோகுலானந்தா விட்டா மலேசியாவிலே வந்து ஆச்சிரமத்தை ஆரம்பிச்சிருவாங்க வளர்க்கே. கோகுலானந்தா நல்லா இருக்கே. முதல்ல சிரமம்ல ஆரம்பிக்க போறோம். சிரமம்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? ஓகே. நான் ஒரு மாதவிக்கு அங்க வந்து அவங்க நல்ல இதா அங்க பேர் நிறைய இருக்குல்ல. ஆமா, பின்ன மாதவி இப்ப ரொம்ப ஃபேமஸ், உலக ஃபேமஸ் ஆயிட்டாங்க. உலக புகழ் பெற்ற மாதவி இருக்கிறதுனால எங்களுக்கு கவலை இல்ல. இவங்க எங்க பெங்களூரு பைங்கிலிய இனிமேதான் வருவாங்க. நம்ம செய்திகளுக்கு அப்புறம் செகண்ட் செஷன்ல பெங்களூர் பைங்கிலி வருவாங்க. சரி, அப்பனா நாங்க போய் படுத்துருவோம். ஆமா.
ஏன்னா நாளைக்கு நிறைய நிகழ்ச்சி இருக்கு, காலையில 7 மணிக்கெல்லாம் போனோம். ஓகே, சோ நீங்க நாளைக்கு போனா ஆக்சுவலி நான் வந்து நீங்க மதுரை தானே உங்களுடைய நேட்டிவ் இல்லையா? ஆமா கோகுல், மதுரை. ஜிடிஆர் Facebookல போட்டிருந்தேன், இப்ப அதான் தேடி இருக்கேன் காணோம். பட் மதுரையில ஒரு பள்ளிக்கூடமா, நீங்க பாத்தீங்களா இல்ல தெரியல, மதுரை பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கல. ஜிடிஆர் Facebookல தான் போட்டிருந்தேன். மதுரையில ஒரு பள்ளிக்கூடமா. இது வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 நாட்கள் முன்னாடி தான் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. சரி, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா மாணவிகள், அதாவது மாணவர்கள் வந்து வேஷ்டி சட்டை தான் போடணும், அதான் யூனிஃபார்ம். இவங்க மாணவிகள் வந்து இது என்னது பாவாடை தாவணி தான் போடணும், அதான் வந்து அந்த பள்ளிக்கூடத்தோட ரூல். அதான் அவங்களுக்கு வந்து இது யூனிஃபார்ம். அவங்க ஆசிரியர்களை அக்கானு கூப்பிடணும், ஆசிரியர்களை ஐயானு கூப்பிடணும். சரி சரி, இதுக்கு அம்மானு கூப்பிடக்கூடாது, இல்ல அக்கா ஐயா அப்படிதான் கூப்பிடணும். சரி, அது தவிர வந்து ஒழுக்கத்துக்கு வந்து பேர் போன பள்ளியாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சமய வாழ்த்து வந்து பிரிச்சு கிடையாது, சர்வ சமய வாழ்த்து. அதாவது எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் இணைந்துதான் வந்து அவங்க பிரேயர் பண்ணுவாங்களாம். சரி, சோ அதுல வந்துட்டு பைபிள், குர்ஆன், பகவத்கீதை இதுவும் படிச்சு அதோட சேர்த்து திருக்குறளும் சேர்த்து படிப்பாங்களாம். திருக்குறளை தான் முதல்ல படிக்கணும். ஆமா, சோ இது எல்லாமே சேர்த்தே அவங்க செய்யறாங்களாம். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த பாடசாலையில மட்டும் எக்ஸாம் எல்லாம் நடக்கும்போது சூப்பர்விஷனே தேவையில்லையா. அவ்வளவுத்துக்கு வந்து அந்த மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாம். ஒருத்தர் அந்த காப்பி பண்றது, விட்டடிக்கிறது எல்லாம் எதுவுமே கிடையாதான். சரி, இன்னைக்கு வரைக்கும் அந்த பாரம்பரியத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்களாம். சரி, ரொம்ப அருமையா இருந்துச்சு அவங்களுடைய போஸ்ட். அதை வந்து ஜிடிஆர் Facebookல போட்டிருந்தேன். அதே இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன், காணும். நேத்து தான் போட்டிருக்கேன். நானும் சில தேடி நேத்து அலைபேசியிலே தேடுறது ரொம்ப சிரமமா தான் இருக்குது, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய போஸ்ட் போடுறோமா, அதனால. அது மட்டும் இல்லாம சில தமிழ் வளர்த்த மதுரைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து இன்னைக்கும் இப்படி ஒரு பள்ளி இருக்கிறது வந்து ஆச்சரியம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களுடைய சேவை வந்து மென்மேலும் வளரணும், இன்னும் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். சரியான ஒரு சீரான வழிநடத்தலுக்கு கீழே சொல்லி வாழ்த்திருந்தோம். அதுல வந்துட்டு நம்ம சொல்லியிருந்த இன்னொரு விஷயம், அன்னைக்கு சொல்றதும் ஒண்ணுதான், இன்னைக்கு சொல்றதும் ஒண்ணுதான், இனி என்னைக்கும் சொல்றது ஒண்ணுதான். தமிழை வளர்க்கறதை விட ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய தமிழ் உணர்வினை வளர்ப்போம் அப்படின்றது. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை சரியா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பேதம், ஜாதி மத இன பேதம் எதுவும் இல்லாம அந்த பேதமே இல்லாத தமிழ் உணர்வை வளர்க்குறாங்க பாருங்க. நிச்சயமா. சோ அதுக்காக அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்களும் மதுரை தான் உங்களோட நேட்டிவ்ங்கிறதுனால நீங்க இப்ப இங்க இருக்கும்போது அதை சொல்லியிருக்கோம். ஓ நன்றி. அது எந்த இடத்துல இருக்கு மதுரையில? நீங்க அந்த போஸ்ட்ல தான் பார்க்கணும், பள்ளிக்கூடத்தோட பேர் கூட போடுறது நம்ம Facebookல இருக்கு. நம்ம நேத்து தான் போட்டது, நிறைய போஸ்ட் போட்டோமா, நானும் மேல கீழே போறேன், காணோம். மாதவி கண்டுபிடிச்சிருவாங்க கொஞ்ச நேரத்துல. ஓகே, சரி, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த இது அலசல் யூடியூப். சரி, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க எனக்கு தெரியுது. இனிமே வந்து ரீப்ளேல கேட்டுக்கங்க. சரி சரி சரி. யூடியூப் வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிருப்போம். ஆனா வந்து யூடியூப்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, லாகின் பண்ணா என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இன்னும் அதோட பயன்கள் என்னென்னன்றதை பத்தி நீங்க பேசியிருந்தோம். சோ அது வந்து நீங்க ரீப்ளேல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கேளுங்க. சரி, ஓகே. உங்களுக்காக இந்த பாடல் நீங்க வந்து Facebookல தான் ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்துக்காக மனதில் உறுதி வேண்டும் பாடல். நன்றி கோகுல். அதுல வந்து ஒரு பெரிய மெசேஜ் போட்டிருக்கீங்க. வணக்கம், வாழ்க கோகுல், மாதவி, திவ்யா மற்றும் கோகுலம் உறவுகளே. மனதில் உறுதி வேண்டும் படத்தின் அதே தலைப்பு பாடலை MK பழனிவேல், கேரளா பழனிவேல மாத்திட்டாரியா, மாத்திட்டாரு. அது அந்த கைபேசி, அந்த ஐபிசில வந்து நம்ம தமிழ் அடிக்கிறோம்ல. ஓகே, பரவாயில்ல, அது குட். அதாவது நீங்க வந்து அதை பாத்துருக்கீங்க பாருங்க, பாத்துட்டு அதுதான் நமக்கு வேணும். அதை பாக்கல, ரவுஃப் பேரை வந்து அதுல இணைக்கிறதுக்காக போனேன், அதை பார்த்தேன். அப்படியா? சரி, ஓகே. MK பழனிவேல், சக்திவேல், அப்துல் ரசாக், அபு சித்திக், முகமது நபீஸ், ரவுஃப், விக்டர் சாம், கார்த்திக் மாதேஷ் மற்றும் எல்லோருக்காகவும் ஒளிபரப்புங்கள். உலக வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதுதான். வாழ்வோம் வளமாக அண்ட் நலமாக. இவ்வளவு தமிழ்ல ஒரு ஆம்பர்சன்டா. ஓகே, இல்ல அது படிக்கிறதுக்கு தான். வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். சோ இல்ல அதுதான் அந்த ஒரு நம்ம ஒரு தவறு விட்டுட்டோம்னா திருப்பி அதை பார்த்து சரி பண்றோம், அதான் முக்கியம். அது நீங்க ரவுஃப்னால இன்னைக்கு வந்து தவறு சரி பண்ண படுது. நான் வந்து அதை கவனிக்கல முதல்ல. ஓகே, சரி, இப்ப உங்களுக்காக இந்த பாடல்களுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரவுஃப், அரீஃபுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. மறுபடியும் அவர் ஹாஸ்டலுக்கு போயிடுவாரு. சோ நல்லா படிக்க சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். சரி காக்கள், நன்றி, மிக்க நன்றி, வணக்கம், வாழ்க. வெண்மேகம் தவழும் வான்பரப்பெங்கும் செந்தமிழை அளித்தளிக்க GTR நிகழ்ச்சிகள் புத்துணர்ச்சிக்கு புதுமுகமாய்
புவி எங்கிலும் இசைமலையுடன் இணையதளம் ஏறி வானொலிகளுக்கு மெருகேற்றி உங்கள் இல்லங்கள், வாகனங்கள், கைபேசிகள் எங்கெங்கிலும் GTR இசை முழக்கம். எமது நிகழ்ச்சிகளை இணையதளம் ஊடாக www.gtr.fm மற்றும் Facebook ஊடாக facebook.com/gokulam-tamil-radio இந்த இணையதள முகவர்களில் உலகமெங்கும் கேட்டு மகிழலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. ஸோ எங்களோட மார்னிங் செஷன் ஆன் சாட்டர்டேஸ். இதுல வந்து GTR.fm டெக் டாக், ஒரு தொழில்நுட்ப அலசல் அப்படின்ற நிகழ்ச்சி இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு ஒரு சாட்டர்டேயும் ஒரு டாபிக்ல நம்ம பேசுவோம். ஸோ ஃபேஸ்புக் பார்ட் 1, ஃபேஸ்புக் பார்ட் 2, அது தவிர வந்துட்டு டியூன்-இன் ஆப் பத்தி பேசியிருக்கோம், வாட்ஸ்அப் ஆப் பத்தி பேசியிருக்கோம், இன்னைக்கு வந்து யூடியூப் பத்தி பேசியிருக்கோம். ஸோ இது 5வது எபிசோடா மாதவி? ஆமா. நமக்கு எப்ப எபிக் நடக்க போகுதுன்னே தெரியல. சரி. ஸோ யூடியூப்ல வந்து இன்னைக்கு பல பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ் டு GTR அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஆனா என்ன ஏதுன்னு சொல்லல, பட் நம்ம இன்னைக்கு அதை பத்தி தானே பேசணும், அதுக்காக தான் இருக்கணும்னு நம்ம எடுத்துக்கலாம், வேற என்ன செய்யறது. ஆமா, நம்மளே கற்பனை பண்ணிக்கலாம். ஆமா, நிச்சயமா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கணேஷ் அப்புறம் வந்து சந்திர பிரகாஷ் இவங்க 2 பேரும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நம்ம பேட்டரிக்கு தமிழ் சரியான ஒரு வார்த்தை என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, இன்னொன்னு இருக்கே, அவர் சொன்ன மாதிரி மின் சேமிப்பிங்கிறத வந்து யாரோ வேணும்னே வச்சிருக்காங்க. ஊரை ஏமாத்திர பயலுங்க, நம்பாதீங்க. கணேஷும் மின்கலம் கணேஷும் சொல்லியிருக்காரு, சந்திர பிரகாஷும் சொல்லியிருக்காரு. சந்திர பிரகாஷ் அப்கோர்ஸ் இன் சிங்கப்பூர். எனக்கு தெரியும் கணேஷ் கிட்ட நம்ம பேசணுமான்னு தெரியல, ஆனால் அவர் கனடான்னு தான் போட்டிருக்காங்க அவரோட ஸ்கைப்ல. ஸோ அவர் கனடால இருந்து நமக்கு சொல்லியிருக்கலாம். ஸோ நன்றி கணேஷ் அண்ட் சந்திர பிரகாஷ். அப்கோர்ஸ் இப்ப சைபுதீன் கேட்டிருப்பாரு. சைபுதீன், கண்டபடி யாரும் சொல்றதை நம்பாதீங்க, அவங்க போற போக்குல தமிழை உருவாக்கிட்டு இருக்காங்க, வேணாம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். தெரியாதுயா, எனக்கு இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிடணும். அப்புறம் நான் வாட்டில ஆஹா பேட்டரிக்கு மின் சேமிப்பி அப்படின்லாம் இந்த மாதிரி பி எல்லாம் உருவாக கூடாது. நீங்க சோ சேட், இப்படிலாம் நிறைய பேர் பண்றாங்க. ஆன் த கோ வந்து தமிழுக்கு டக்கு டக்குன்னு அவங்களே வந்து ஒரு வார்த்தையை உருவாக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வார்த்தை தெரியல அப்படின்னா அவங்களும் அவனை உருவாக்கிக்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்றோம், அதுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும் ஐயா அப்படின்னு. புதுசா இப்போ வந்து நிறைய வார்த்தைகள் வந்திருக்கு. இப்போ வந்து புதுசா அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து தமிழ் அகராதியில் இடம் இல்லை அப்படின்னா ஒரு அமைப்பு ஒன்று உருவாகணும். இப்போ இந்த வார்த்தைகளுக்கு என்ன எங்களோட தமிழ் அகராதியில் வந்து இடம் இல்லை அப்படின்னா புதிய வார்த்தைகளை வந்து சேர்க்கறதுக்கும் அதை வந்து அங்கீகரிக்கிறதுக்கும் ஒரு அமைப்புன்னு ஒன்று. இப்போ அப்படி ஒன்றும் இல்லாததுனால ஒவ்வொருத்தரும் போற போக்கில் ஒரு வார்த்தையை உருவாக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதை நாங்கள் முந்தைய இதை சொல்லிட்டு இருந்தோம். பட் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து GTRல நிறைய மக்கள் சேரட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள்கிட்டே கேட்டு இதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கினா நல்லா இருக்குமே. ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரி தமிழ் அகராதியில் இல்லாத தமிழ் வார்த்தைகள், இப்போ புதுசாக வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகள்லாம் வந்திருக்கு, டெக்னாலஜி சம்பந்தமாகவே நிறைய வார்த்தைகள் வந்திருக்கு. படிப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில படிப்பெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் சொன்னாங்கனாலே அது ஒரு கிலோமீட்டருக்கு போகுது. அது வந்து தமிழாக்கம் பண்ணோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு வரணும்னா நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும். அது வந்து மக்களிடையே சரியான முறையில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து யாருக்கிட்டயோ முணங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அவங்க பேர் ரிசானா. வணக்கம் 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 வணக்கம், எப்படி இருக்கீங்க மேடம்? வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன அது குரல் வேற மாதிரி வருது? யாருப்பா நீங்க? வணக்கம். புது ஐடி ஒன்னு அட் பண்ணோம், நீங்க அதுக்கு அட் பண்ணலையே. நான் ரிசானோட இருந்து பேசுறேன். இப்ப ரிசானோட ஃப்ரெண்டா நீங்க? என் ஃப்ரெண்ட் ரிஸ்வானா. என் பேரு சாரதா. சாரதா ரிசானோட ஃப்ரெண்ட். ஓகே. திடீர்னு இந்த ஐடில இப்ப நாங்க எடுத்து அட் பண்ணோம். இந்த ஐடில சாரதா இந்த ஐடில. அத நான் இன்னும் அட் பண்ணலையா உங்கள? நீங்க பேசலையே. சரி சரி சரி, ஓகே. இதெல்லாம் புதுசா இருக்குல்ல, இனிமே தான் பார்க்கணும். எடுத்த உடனே வா, வெளியில என்னதான் பரவலா பேசினாலும் நாங்க இப்படித்தான் யாரும் அப்படிதானே மாதவி? இல்ல, நாங்க வந்து உங்களுக்கு குரல்லாம் கேக்குறதுக்கு அவளோட காத்திருப்போம் தானே. ஏன்னு கேட்டா தமிழ் தானே. ஓகே சரி. இப்ப எப்படி நீங்க 2 பேரும் எப்படி, எங்க கனெக்ஷன் எங்க இருந்து? அவங்க ஒர்க்ல இருப்பாங்க இல்ல நீங்க அவங்களுக்கு லீவா உங்களை பக்கம் வந்திருக்காங்களா? அந்த லீவ்ல வந்தா என்ன பாக்க. அது கூட பின்னாடி வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா ஸ்கிரிப்ட் வாசிக்கிறாங்க ஐயா. இந்த நாடகங்கள்ல நடிக்கும் போது இப்ப படத்துல பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணி படிச்சிடணும், டப்பிங் பேசலாம். நாடகத்துல வந்து எப்படின்னா அந்த ஸ்கேர்டனுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று ஸ்கிரிப்ட் படிப்பாங்க. சக்குபாய் சக்குபாய் இதெல்லாம் மாயக்காது வச்சு கேட்டுக்கிடலும். அதுதான். ஓகே ஷாரதா, நீங்க வந்து குவைட்ல எவ்வளவு நாளா இருக்கீங்க? நான் கோகுல் இப்ப வந்து 5ஆம் மாதம் வந்தா 2 வருஷம் முடிய போகுது. ஓகே, நம்ம மே மாசம் வந்துச்சுன்னா 2 வருஷம் முடிய போகுது. ஓகே, 2 வருஷம் முடியும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த மாதிரி மத்திய கிழக்கு நாடுல ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல இதுதான் முதல் தடவையா நீங்க அங்க போனது?
இல்ல நான் முன்ன வந்திருக்கேன் கோகுல். நான் வந்து 3 வருஷம் வந்துட்டு அப்புறம் திரும்ப நாடு போயிட்டு திரும்பி வந்து இப்ப 2 வருஷம் முடிய போகுது. ஓகே, எல்லாமே குவைட்ல தானா இல்ல வேற நாடுகளா? இல்ல குவைட்ல தான் இருக்கிறோம். குவைட் வீட்டுல வேலை செய்யறோம், சமைக்கிறோம். இல்ல இப்ப குவைட்ல, பட் இதுக்கு முன்னாடி வந்தது குவைட்டுக்கா இல்ல வேற நாட்டுக்கா? மத்திய கிழக்கு நாடுல நான் முன்ன போயிருக்கேன், துபாய் போயிருக்கேன், அபுதாபி. மத்திய கிழக்கு நாடு ஃபுல்லா சுத்தி இருக்கீங்க அப்போ? இல்ல 2 நாடு தான். 2 நாடு, துபாய் அப்புறம் வந்தீங்க. கனடா, சிங்கப்பூர் அதெல்லாம் பார்க்கலையே. எவ்வளவு நாடு இருக்கு பாரு, அப்ப எல்லா இடத்துக்கும் போற ஐடியால இருக்கீங்க போல இருக்கு. அப்படி இல்ல கோகுல், எத்தனையோ நாடு இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம மாதவி, நம்ம யாரவங்க மேனகாவோட வீட்டுல இந்த வருஷத்தை அவங்க கான்ட்ராக்ட் முடிச்சிட்டு போறாங்களா? அவங்களை சிங்கப்பூருக்கு அனுப்பிடுவோமா சாரதாவை? சரிப்பா, அனுப்பிடுங்க, பரவாயில்ல. இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அங்க வந்து இந்த மொபைல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ண விட மாட்டாங்க, புடுங்கி வச்சிருவாங்க. என்ன யூஸ் பண்ண கூடாது? மொபைலா? மொபைலா? மொபைல் நம்ம இருக்கே, இப்ப உங்ககிட்ட என்ன நாங்க பேசுறோமே. அதுதானே, அப்ப வேணாம் அந்த வீடு வேணாம். இனிமே அந்த வீட்டுக்கு எந்த மெய்டும் போக கூடாது. ஓகேவா மாதவி? எங்களுக்கு வீடு வேணும். அப்ப எங்களை கனடாவுக்கு கொண்டு போயிருங்க. கனடாவுக்கு கொண்டு போயிருங்கன்னு சொன்னா இன்னும் அது மக்களை தப்பா அடைப்பாங்க, வேணாம். ஓகே, சோ இப்போ வந்து நினைக்க மாட்டாங்களா? யாரும் நினைக்கிறதுக்கு அதுதானே, யார் வந்தாலும் வெட்டிவிடுவோம். ஓகே சாரதா, இன்னைக்கு உங்களோட விருப்பமாக தான் இந்த சொல்லிட்டாலே பாடலாம் இல்ல ரிசானாவோட விருப்பமாகவா? இல்ல எனக்கு நான் டைரக்டரா ஒரு பாட்டு கேட்கணும். ஓ, டைரக்டரா ஒரு பாட்டுக்கு எந்த படத்தை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க? ஐயோ கோகுல், படமெல்லாம் டைரக்ட் வாயில தடுமாறுது. ஃபர்ஸ்ட் டைம் தானே யூசிங் பண்ணேனா வாயில தடுமாறுது. ஓகே பயப்படாதீங்க, நாங்க கடிக்க மாட்டோம். நீங்க தாராளமா பேசலாம். என்ன பாடல்? பெண்ணேகம் பெண்ணாக உருவானது. பெண்ணேகம் ஐயோ, தொண்டையெல்லாம் காட்டுது புத பேசுறேன். ஏன் இவ்வளவு பதட்டம்? யாரடி நீ மோகினி படத்துல வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அதானே பாடலோ? அதத்தான் இவ்வளவு கடிச்சு குதிரை சொன்னீங்களா? என் நேரம் என்னை பார்த்து விளையாடுது, உன்னால பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுது. அந்த பாட்டு, அது பாட்டு மாதிரி கரெக்டா பாடுங்களேன். அப்புறம் என்ன பாட்டு பாடிட்டு அப்புறம் ஓடிட்டீங்க நடுவுல? பெண்ணாக உருவானதோ, என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே ஒரு ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. அதேதான். பாடி முடிச்சிருங்க. ஏன் மாதவி கோமா சொல்ற மாதிரி இருக்கு? நல்ல இதுலதான் சொன்னேன். நல்லதுதானா? ஓகே சரி, ரிசானா என்ன சொல்றான்னு கேட்பான். ரிசானா வந்து என்ன பண்ண தெரியுமா, நான் பாட்டுல கோகுலம் தமிழ் ரேடியோவுக்கு ஒரு பர்சனா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். எவ்ரி டைம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நமக்கு ஆப்பு வச்சிடறாங்க. ஐயா, நமக்கு பாட்டு கிடைக்காம அவங்க மட்டும் பாட்டு வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு கடுப்புல வருவாங்க பாருங்க. ரிசானா, நாங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? வணக்கம். வணக்கம். மன்னிச்சு விட்டீங்க. ஓகே சரி, என்ன பேச போறீங்க ரிசானா? ஒன்று பேசல, அவங்க ஐடியா கொடுத்துருக்க, இனி அவ பர்சனலா பேசிக்கொள்ளுவா. ஓகே, அடுத்து ரிசானா பேச போறாங்க. நான் நினைச்சேன் ஏதோ பேச்சு சொல்ல போறாங்க. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் பாரதியார். இப்படின்னு ஆரம்பிதான். என்னவென்றால், எப்படி உங்களுக்கு பேச வந்தது என்னவென்றால், கோகுலம் ரேடியோ கேட்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். அப்புறம் இன்று குவைத்தில் எனக்கு லீவு. குவைத்தில் மழை பெய்யுது, காத்தடிக்குது. எப்படி உங்களுக்கு நீங்க லீவ் கிடைச்ச? வெள்ளிக்கிழமை தானே கிடைக்கணும் இல்லையா? நேத்து வந்தது. ஓ, நேத்தே ஓடிட்டீங்களா? தேடிட்டு இருக்க போறாங்க உங்க வீட்டுல. இங்க இருந்துட்டு இப்ப நாளைக்கு போகணும். ஓகே, சோ 2 நாள் லீவ் எடுத்துட்டு வந்தீங்களா?